my other friends of my age and elders are very shocked to see. They keep asking me, why are you so tiny? Don't you feel a little kind of weird that you're an elders? So I don't have any problem because that's how I am made, and I have no judgment to that, and I'm very grateful that I have this unique body to live in, and I'm grateful to my life. And to all of you who are seeing this video right now, I have a small request for you every day to meditate, and please spend some time and make some time for meditation. Sit in stillness, silence, and it's a very easy process. You just have to clasp your fingers like this and sit in a Sukhasana position, or you're sitting in a chair or sofa. You can stretch your legs and cross your legs by the ankle and close your eyes and just observe your breath. You don't have to, do any breathing, forceful breathing. You just have to observe your natural breath, like as now you're breathing now naturally. You just have to focus your natural breath, and you also can become the captain of your life too. And meditation helps you in living a healthy, miraculous, and cherishable life. Today I'm going to எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த ஒரு கிரேட் மாஸ்டர் சுஜி நாயர் அப்படின்றவங்க, அவங்களோட அம்மா. அவங்களோட அம்மா வந்து கேரளாவை சேர்ந்த சுஜி நாயர்ன்றவங்க. அவங்களுடைய மகனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரேரான ஒரு 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 ஸ்கின் டிசீஸ், ஒரு நோய் வந்தது. ஸோ இந்த இந்த ரேரான ஒரு இதுக்கு வந்து மெடிக்கல் இதில் வந்து எதுவும் இல்லை அப்படின்னு வந்து எதுவும் எந்த ஒரு மெடிசனோ மாத்திரையோ இல்லை எந்த ஒரு இதுவுமே தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த மாதிரி சொன்ன ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெராய்ட்ஸ் நிறைய வந்து அதெல்லாம் எடுத்துட்டு நிறைய அவங்களோட கம்ப்ளீட்டாக அவனோட இதுவே மாறிடுச்சு. அப்படி இருந்தும் சின்ன வயசுலேயே இருந்த குழந்தை இதுலேயே அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ண 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 இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுல இருந்து வெளில வரக்கூடிய ஒரு தீர்வு வந்தது. தியானம் அப்படின்றத நம்ம பண்ண பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து இந்த மாதிரி ஒரு பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப உங்கள் சுஜி நாயர், அதாவது உங்கள் அம்மா வந்து எனக்கு ரொம்ப ஒரு கிரேட் மாஸ்டர். எனக்கு வந்து ரொம்ப ஒரு நான் மெடிடேஷன் தியானம் பண்ணும்போது தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 3-4 மாதங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை வந்து லைவாக வந்து ஷேர் பண்ணாங்க. அவங்களோட அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணாங்க. அவங்களோட எப்படி வந்து நிறைய அவங்களோட இந்த விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தியானம் வந்து இவ்வளோ தூரம் அப்படின்போது அவங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி எப்படியோ நம்பர் வாங்கினேன். நான் நம்பர் வாங்கிட்டு ஃபோன் பண்ணி பேசினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட அனுபவம், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது, ரொம்ப மோட்டிவேஷன் உந்துதலாக இருந்தது அப்படின்னு சொல்லி. நம்ம இந்த காட்சிப்படுத்துதல் விஷுவலைசேஷன் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். காட்சிப்படுத்துதல் விஷுவலைசேஷன் இந்த வாரத்தில் நிறையா எப்படி நம்மளோட குறிக்கோள்களை வச்சுக்கணும், எண்ணங்கள் என்ன மாதிரி எண்ணங்கள் வச்சுக்கணும், என்ன மாதிரி உணர்வுகள் வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவம் வந்து ஒன்று இந்த இதில் ஒரு திருமணமாகி ஒரு 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 7 வருடங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்தில் வந்து எப்பயுமே கல்யாணம் ஆயிடுச்சா அவங்களுக்கு வந்து குழந்தை இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எனக்கு வந்து டாக்டர்கிட்டலாம் போயிட்டோம், எல்லார்கிட்டையும் எங்கெங்கெல்லாம் போனாலும் எல்லாம் நல்லா இருக்குங்களே, 2 பேரும் நல்லா இருக்கீங்களே, எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. என்ன எழுதுனாங்க அப்படின்னா மெடிக்கலி அன்எக்ஸ்பிளைனபிள், அதாவது மருத்துவம் மூலியமா வந்து இதை புரிஞ்சிக்க முடியாது, இது விளக்க முடியாது ஏன் அப்படின்றது. அப்படின்ட்டு ஒரு மெடிக்கலி அன்எக்ஸ்பிளைனபிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாம் நீங்கள் வந்து என்னென்ன அந்த இந்த அளவு இந்த இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து ஏன் வந்து உங்களுக்கு இன்னும் அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது வந்து இன்னும் வரல அப்படின்னு தெரியல, மெடிக்கலி தெரியல அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நிறைய பல வழிகளும் இருக்குது. ஒரு ஆர்டிஃபிஷியல் இது அப்படின்ற மாதிரி நிறைய அஹ், பல வழிகள் இருக்குது. தனிப்பட்ட முறையில் எனக்கு அதில் கொஞ்சம் உடன்பாடு இல்லைனாலும் சரி, ஒரு நம்ம இந்த சமூகத்தில் நம்ம எதிர்கொள்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது. அதுலேயும் வந்து சில பேருக்கு படிச்சுட்டா இந்த டைமில் வேலைக்கு போய் ஆகணும், இந்த டைம் வேலைக்கு போகல கொஞ்சம் ஒரு வருஷம் அப்படி இருக்குதுன்னா அந்த ஒரு வருஷன்றது வந்து அவங்க அந்த யார் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எங்கேயுமே எங்கே போனாலும் என்ன என்ன வேலை பார்க்குறாங்க அவங்க பையன் இல்லை பசங்க இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறது. அதனாலே நிறைய பேர் போக மாட்டாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள். நம்ம ஊரில் இந்த டைம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆயிருக்கணும், இந்த டைம் ஆயிடுச்சா இது நடந்திருக்கணும் இப்படின்றது வந்து ஒரு சமூகத்தில் வரையறுக்கப்பட்டிருக்குது. அந்த சமூகத்தில் வரையறுக்கப்பட்டதுனால வந்து என்னன்னா நம்மளை அதை நோக்கி நம்மளை வந்து அதில் போட்டு அழுத்திக்கிறோம் அந்த இது கூட சேர்ந்து. அது உண்மை கிடையாது, சரிங்களா? ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பயணத்தில் இன்னைக்கு வந்து இந்த உலகத்தில் வந்துன்னு இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்க நமது எண்ணங்களும் வாழ்க்கைகளும் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் இருக்கிறோம். ஒருத்தவங்க ஒரே ஒரு குடும்பத்தில்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான். ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சொல்கிறது வந்து படிப்பில் அப்படி சொல்ல, அவங்களுடைய ஆன்ம வளர்ச்சி அவங்களுடைய ஆஹ், இந்த இதுக்கு உலகத்துக்கு வந்ததில் சொல்கிறேங்க. ஒருத்தவங்க 5வது அளவுக்கு அந்த அளவுக்கு அறிவு பெற்றிருப்பாங்க, அவங்களோட அனுபவங்கள். இன்னொருத்தவங்க வந்து ஒரு 10வது அளவுக்கு படித்ததுக்கு அனுபவம் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கான அறிவும் ஒவ்வொருத்தரோட அனுபவங்களும் மாறுபடும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு சைஸை வச்சு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது ஃபிட் ஆகாது. இப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸே இருக்குது, நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸு நம்ம வந்து கடைக்கு போனோம் அப்படின்னா அதே மீடியம் சைஸு அதே லார்ஜ் சைஸ்ன்னு சொல்லிட்டு அதே எக்ஸல் சைஸ்ன்னு இருக்குது. அதே எக்ஸல் சைஸ் உங்களுக்கு பொருந்தாது. சொல்லுவாங்க இது எக்ஸல் தாங்க சார்ன்னுவாங்க. எக்ஸல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்டில் ஏன் ட்ரையல் ரூம் இருக்குது, எக்ஸல்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம்ல. பட் நம்மளுக்கு செட் ஆகாது. என்னதான் நீங்கள் வந்து ஒரு எக்ஸல் இல்லை எல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டாலும் அது செட் ஆகாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கான இது வந்து வேற அளவுகள் மாறுபடும். என்னதான் இன்னைக்கு வந்து அந்த ரெடிமேட் இது இருந்து வந்தாலும் நீங்களா தனிப்பட்ட ஒரு இதில் போயிட்டு அந்த ஆஹ், ஒரு துணியை எடுத்து நம்ம தச்சு உங்களோட அளவு தகுந்த மாதிரி தைக்கிறது அந்த இது வேற எப்பயுமே. ஏன்னா உங்களுக்கான அளவுகள் எப்பயுமே மாறுபடும் அடுத்தவங்களுக்கு. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நம்மளோட ஃபிசிக்கல் நம்மளோட உடம்புக்கே இப்படின்னா நம்மளோட மைண்டு மனசு நம்ம இந்த உலகத்துக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாறுபடும். நீங்கள் சமூகம் சம்மந்தப்பட்ட ஒரு இது வந்து இந்த வயசில் இது நடந்துக்கணும், இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுன்றது வரையறைக்குள்ள நம்மளால வந்து நம்ம திணிக்க முடியாது. அப்படின்னு இருக்கும்போது இப்போ நாங்கள் வந்து என்னோட இதில் வந்து நான் எந்த ஒரு கல்யாணத்துக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் போக முடியல, எதுக்குமே போக முடியல. ஏன்னா எங்கே போனாலும் என்ன ஆச்சு, ஏன்னா நாங்கள் பார்த்து நண்பர்களுக்கோ இல்லை வந்து எங்களோட உறவினர்களுக்கோ ஏன் என்னோட தம்பிக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் இருக்கும்போது எனக்கு இல்லை அப்படின்னும் போது என்ன இது இவ்வளோ நிறைய நாள் டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், வெறுப்பு, ஏன் இந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து என்னோட உடம்பு வந்து சரி கிடையாது. அப்போ அல்சர் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள், டென்ஷன் ஆகிறது அதிகமாக, கோவம். முடிஞ்ச அளவு வெளியில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணுறது ட்ரை பண்ணுவோம். எதுக்குன்னு போகணும், பெட்டரில் அதை வந்து நம்ம போய் அங்கே ஒரு 4 பேர் கேட்பாங்க,
அவங்க சொல்லுவாங்க, அங்க போங்க, இங்க போங்க. இங்க போனீங்கன்னா அது நடக்கும், இங்க போனீங்கன்னா இது நடக்கும். எல்லாம் நெறைய இதில ட்ரை பண்ணியாச்சு. அப்படின்னும்போது வந்து வந்து பார்த்தீங்கன்னா, தியானத்துக்கு வந்து 3 மாசம் கிட்டத்தட்ட ஒருக்குள்ள தியானம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம், சுஜி நாயர்ன்றவங்க இவங்களோட அம்மாகிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்கிறேன். எனக்கு இந்த மாரி ஒரு கன்ஃப்யூஷன் இருக்குது. எனக்கு நல்லா இருக்கு. எனக்கு மெடிடேஷன் பண்றேன் நல்லா இருக்கு. இப்ப எனக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு. நான் வந்து இங்க போலாமா? இங்க போலாமா? ஸோ செயற்கை முறையில வந்து சில விஷயங்கள் இந்த 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 குழந்தை இது பண்றதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு ஆனா அதில உடன்பாடு இல்ல. ஆனா இயற்கையில நார்மலா எனக்கு என்ன இருக்குமோ அது நடக்கணும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்படி இது போகலாமா? அது போலாமான்ற ஒரு கன்ஃப்யூஷன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன சொன்னாங்க? இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லல. தியானம் பண்ணுங்க. மெடிடேஷன் கன்டின்யூ பண்ணுங்க. உங்களோட உள்ளுணர்வு உங்களுக்கு பதில் சொல்லும். என்ன பண்ணணும்? என்ன பண்ணக்கூடாது? எது வழி? எது சரியான வழி? அப்படின்றது உங்களோட உள்ளுணர்வு சொல்லணும் அப்படின்னாங்க. அந்த உள்ளுணர்வ வந்து சரி ஓகே பார்ப்போமே என்ன அப்படின்ட்டு. தியானம் பண்ண ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள ஒரு ஃபீலிங். உங்களுக்கு நேச்சுரலா நடக்கும். இயற்கையா நடக்கும். நீங்க அத பத்தி கவலைப்பட தேவையில்ல விட்டுரு அப்படின்னு. அத பத்தி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னோட மனைவி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த இல்ல இதெல்லாம் பண்ணணும், அது பண்ணணும் அவங்களோட இதுல இருந்தாங்க. சரி ஓகே பண்ணுவோம். அதுக்காக அந்த அ என்ன பணம் கட்டணுமோ அதெல்லாமே பணம் கட்டினேன். ஆனா எனக்கு கட்டும்போதும் எனக்கு தெரியும் இந்த பணம் இதுக்கான இதுக்கு வேலை உதவாது அப்படின்ட்டு. இப்படிலாம் போணும். விஷுவலைசேஷன் பத்தி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த எக்சர்சைஸ் எடுக்கும்போது நான் எழுதினேன். ஒரு தந்தையாக நான் ஆகணும் அப்படின்னா, ஒரு அப்பான்ற ஒரு ஒரு இது கிடைக்கும்னா, என்ன இருக்கணும்? நான் அந்த குழந்தைய பார்க்குறேன், கையில தூக்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுலேருந்து எழுத ஆரம்பிச்சேன். ஒரு ஸ்கிரிப்டிங் மாரி ஒரு எழுதினேன். நான் வந்து எனக்கு இந்த மாரி வந்து அவங்க வந்து அவங்களோட கன்ஃபர்மேஷன் நடக்குது. அவங்க அ ப்ரெஸ் அ பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாரி வந்து இது 4வது மாசத்துல. அத எல்லாரும் என்னோட நெருங்கிய உறவினர் இவங்ககிட்ட சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்றேன். அவங்கலாம் என்ன பாராட்டுறாங்க. இதெல்லாம் இந்த மாரி அனுபவங்கள்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு எழுதிட்டு, அப்புறம் வேற என்ன அனுபவங்கள். அப்புறம் நாங்க அவங்களோட அ ம இதுக்கு போறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். போனதுக்கப்புறம் அவங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்குது. அந்த குழந்தைய தூக்கி நான் கையில பார்க்குறேன். எனக்கும் அந்த குழந்தைக்கும் வந்து அந்த பார்க்கும்போது இப்படின்னு சொல்லிட்டு நான் கதவ மூடிட்டு, மெடிடேஷன் பண்றேன், தியானம் பண்ணிட்டு, தியானம் பண்ணதுக்கப்புறம் இந்த விஷுவலைசேஷன்ன்ற அந்த காட்சிப்படுத்துறத மனத்திரையில போட்டு பண்ணும்போது, பல நாள்கள் வந்து எனக்கு கண்லேருந்து தண்ணி வந்துட்டு இருக்கும். அந்த ஒரு ஆனந்த கண்ணீர்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாரி அந்த ஃபீலிங் அப்படி இருக்கும். இந்த ஒரு நான் அப்படியே ஃபீல் பண்ணேன். இதுதான் என் கையில குழந்தை இருக்கிற மாரி. ஓகேங்களா. இந்த மாரி நான் ஃபீல் பண்ணிட்டு, இது தொடர்ந்து ஒரு கொஞ்ச நாள் பண்ணேன். அதுக்கப்புறம் நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் போய் எங்க நின்னாலுமோ, ஏதோ ஒரு இடத்துல போய் நின்னாலுமே, எல்லாருமே போயிட்டு, எனக்கு அது வேணும், இது வேணும்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொன்னேன், நன்றி தெரிவிக்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். எனக்கு இந்த இது கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இது கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த குழந்தை எனக்கு வந்தது நன்றி. எனக்கு இந்த அப்பா, அந்த ஸ்தானம் கிடைச்சது நன்றி. அப்படின்ற மாதிரி நான் வந்து நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன். இப்படி நடந்திருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம்ல அ ஒரு சில மாதங்கள்ல இது நடக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி அ கன்ஃபர்மேஷன் எல்லாமே நல்லா நடந்தது. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன். இப்படி நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க இந்த இந்த இது வந்து கோவிட் டைம்ல நடந்ததுனால, அந்த டைம்ல நடக்கும்போது ஒரு அ திடீர்னு வந்து என்னோட மனைவியோட உறவினர் வந்து நெருங்கிய உறவினர் வந்து அவங்களோட உடலை விட்டு போறாங்க. அதாவது வந்து தவறுற ஒரு விஷயங்கள் நடக்குது. அப்பம்போது அத கேட்டு அது ரொம்ப ஃபீலிங் ஆயிட்டு, அவங்க அதுக்கப்புறம் நேச்சுரலா இந்த அபார்ஷன்றது நடக்குது. ஸோ முதல் டைம் ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ஃபீலிங் ஹாப்பி. ஆனா இப்படி இருந்த ஒரு இது சில கற்பனைகள் ஓட ஆரம்பிச்சுச்சு. ஓ! இப்படிலாம் இருக்கு. நம்ம இதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வாழ்க்கையில. இப்படிலாம் இருக்கும்போது அந்த அபார்ஷன் நடக்குது. ரொம்ப டிப்ரஷன் அகைன். சரி அப்ப திருப்பி எனக்கு வந்து நான் பேசும்போது, ஓகே இயற்கையா ஒரு ஒரு ஆன்மா வந்து நம்மள தேடி வருது. அதுக்கு வந்து இந்த இடம் சரியில்ல. சரி ஓகே போயிடுது. இயற்கையா நடக்குது. இதுவும் ஒரு நல்லதுக்கு தான். இதுவும் நன்மைக்கே. இதெல்லாம் அப்படின்றத வந்து எடுத்துட்டு, திருப்பி மெடிடேஷன் பண்ணோம். திருப்பி சில சில மாதங்கள் கழிச்சு திருப்பி அவங்க கன்ஃபர்மேஷன் நடக்குது பிரெக்னன்சி. திருப்பி போறாங்க. எதிர்பார்ப்புலாம் எதுவுமே கிடையாது. நேரடியா வந்து அந்த ஒரு சுகப்பிரசவம் அதே மாரி நான் என்ன எழுதனனோ, கற்பனை பண்ணி அந்த ஒரு ஃபீலிங் இருந்ததோ, அதே மாரி சுகப்பிரசவம் நடந்தது. அப்புறம் அந்த குழந்தைய இ
குழந்தைய வந்து எனக்கு வந்து ஒரு அழகிய ஒரு மகள் பிறந்தாங்க. அவங்க குழந்தைய தூக்கும்போது பக்கத்தில் பெரியவங்க இருந்தாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், நீங்கள் வந்து பெரியவங்க, நீங்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் குழந்தைய எடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு அப்பானும் போது நீங்கள் தான் வந்து இந்த அந்த குழந்தைய தூக்கணும்னாங்க. சரி ஓகே அப்படின்னு எடுக்க கையில் கொடுத்துக்குறாங்க. கண்ணு திறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க குழந்தைங்க எப்பயுமே பிறந்த உடனே. ஆனால் இன்னும் அந்த பிரசவ அறையில் நான் கூடவே இருந்தேன். சொன்னேன். அதுவுமே நிறைய விஷயங்கள் அதெல்லாம் மிராக்லஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அது அற்புதங்கள் எல்லாமே. ஒரே ஒரு அறை தான் இருந்தது. அந்த ஒரு அறைக்கு ரெக்கமெண்டேஷன் எதுவுமே கிடையாது. யாருமே கிடையாது. எதுவுமே பண்ண முடியாது. அது அது இருந்து அமைஞ்சதுன்னா நல்லது தான் அப்படின்ற மாரி. அந்த டைம்ல, அந்த கணத்துல யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ, அது கிடைக்கும். அந்த மாரி தான் அந்த அறைக்கு. அந்த அறையில மட்டும் தான் கணவர் இருக்க முடியும். அந்த மாரியான ஒரு இடம் ஹாஸ்பிட்டல்ல. வேற எந்த ஒரு அறையுமே கிடையாது. அது தவிர்த்துனா கணவர் கூட இருக்க முடியாது. ஸோ நான் அப்ப அந்த ஒரு அறை அந்த நேரத்துல கணத்துல கிடைச்சது. ஸோ வீட்ல சொன்னாங்க, "இது பண்ண முடியுமா? கிடைக்குமா?" அப்படின்னாங்க. சொன்னேன், "கிடைக்கும்னா நிச்சயமா கிடைக்கும். கிடைக்கும். கண்டிப்பா விட்டுருங்க. நிச்சயமா கிடைக்கும்." அப்படின்னு விட்டேன். சொல்லிட்டேன். அதே மாரி கிடைச்சது. அந்த கூடவே இருந்தேன். அந்த குழந்தை வெளியில வர வரைக்கும், அம்மாவோட கருவறையிலேருந்து வெளில வர வரைக்கும் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். ஈவன் நெறைய அதுக்கு முன்னாடியுமே அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். இன்னொரு சொல்லணும் விஷயங்கள் சொல்லணும்னா, ஒரு 8வது மாசம் இருக்கும்போது, "அப்பா எனக்கு இந்த பேர் வைங்கப்பா" அப்படின்னு என் கனவுல வந்து சொன்னாங்க. அ கனவு தூக்கத்திலேருந்து எழுந்து என்ன பேர் எனக்கு புரியல. எல்லா பேரும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 2, 3 வாரங்கள் கழிச்சு, அவங்க வந்து எனக்கு இந்த பேர் தான் வேணும்பா அப்படின்ற மாரி அந்த விளக்கு ஒளிவிட்டு எரியிற மாரி அப்படின்ற ஒரு சொன்னாங்க. ஸோ இந்த அதுக்கப்புறம் தான் அந்த பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை சூஸ் பண்ணி நிரல் ஆதவி அப்படின்ற ஒரு பேர் அவங்களுக்கு. இதுவும் சந்திரா சார் வந்தார் பார்த்தீங்களா? இதுவும் எல்லாமே நடந்தது. டக்கு டக்குன்னு நடந்தது. அவங்களோ அப்போ அமெரிக்கால இருந்தாரு. எந்த பேருன்னு சொல்றது யோசிச்சுட்டு இருந்தோம். அவர் இங்க வரவும் கரெக்ட்டா நான் அந்த பேர் சொல்லி டக்குன்னு ஒரு சிந்தனை வந்தது. சார் நீங்க பேர் வைக்கக்கூடாது? ஓகே வந்தாங்க. அப்ப தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரு பேர் வச்சாரு. தூங்கிட்டு இருக்கும்போதே கூப்பிட்டாங்க. இந்த மாரி பேர் வைக்கும்போது, கைய வந்து தம்ஸ் அப் சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. சரி ஓகே ஒரு மாஸ்டர், இவங்க ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் ஆல்ரெடி அப்படின்னாங்க சாரு. ஸோ திருப்பி அந்த கற்பனை, அந்த விஷுவலைசேஷன் எதுக்கு நான் இப்போ கனெக்ட் பண்ணும்போது, நான் அந்த குழந்தைய கையில தூக்கி வச்சுட்டு நான் வந்து இருக்கும்போது, இந்த உலகத்த சுத்தி எதுவுமே கிடையாது. எனக்கும் அந்த குழந்தைக்கும் கண்ண திறந்து பார்த்துன்னு இருக்குது. பிளிங்க் ஆகாம அப்படியே பார்த்துட்டு இருக்கு. நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். கண்லேருந்து எனக்கு தண்ணி வந்துட்டு இருக்குது. இங்க என்ன சுத்தி நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது அங்க ஆஸ்பத்திரியில. இது எதுக்கு சொல்றேன்னா, நான் ஒரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் போய் பார்க்கும்போது, நான் என்ன எழுதியிருந்தேனோ, நான் என்ன மாரி அனுபவங்கள் வேணும்னு நெனச்சிருந்தேனோ, அது அப்படியே அங்க நடந்தது. ஸோ, இது எல்லாமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த எண்ணங்கள், அப்ப நம்மளால வந்து ஒரு 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 லைஃப் ஒரு இதுவே வந்து நம்மளால ஈர்க்க முடியும், இந்த வாழ்க்கையில அப்படின்போது, இந்த உலகத்துல எதுவுமே சாத்தியம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு என்னால வர முடிஞ்சுது. இந்த உலகத்துல எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது அப்படின்றது. எல்லாமே நமக்கு நெனச்சதெல்லாம் நம்மளால நிச்சயமா பண்ண முடியும். அந்த நெனச்சு நமக்கு அந்த ஆழமா நீங்க அந்த இதுல ஃபீலிங் இருக்குது அப்படின்னா, நிச்சயமா நடக்கும். கொஞ்ச நாள் தள்ளி போகும். ஒரு ஒரு 5 மாசம்ன்றது 6 மாசம் ஆகும். இல்ல வந்து நீங்க வந்து இந்த காலவரை இருக்கக்கூடாது. முதல்ல இது நடக்க ஆரம்பிச்சது. ஓகே இந்த மாரி அபார்ஷன் இந்த மாரி ஆச்சு. அதுக்காக வந்து நீங்க அந்த டைம்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுக்காக மனம் தளராம திருப்பி நீங்க உங்களோட கொண்ட குறிக்கோள்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதுல தெளிவு இருக்கணும். அதுல நீங்க என்ன மாரி அனுபவங்கள் வேணும்ன்றதுக்கு நிச்சயமா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கொண்ட லட்சியத்திலயும், குறிக்கோள்லயும் நம்ம கவனமா இருக்கணும். அதுக்கு தியானமும், அடுத்தவங்க இந்த மாரி மாஸ்டர்ஸ் புக் படிக்கிறது, அடுத்த மாஸ்டர்ஸ் கேட்கறது, அவங்களோட அனுபவங்கள கேட்கறது, அவங்க கூட ஸ்டே இன் டச்ல இருக்கணும். நேத்து நான் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு இது சொன்னேன். நம்ம அடுத்தவங்களோட வாழ்க்கையில குறுக்கீடு பண்ணக்கூடாதுன்னு. நான் இன்டர்ஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பத்ரிஜி அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை. சுஜி நாயர் என்ன சொன்னாங்க, "நீங்க இத தான் செய்யுங்க" அப்படின்னு சொல்லல அவங்க. இந்த வழிய பின்பற்றுங்க, அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லல. தியானம் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு தெரியும். உங்களோட உள்ளுணர்வு சொல்லும். அந்த வழிய காமிப்பாங்க. இது பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. ஸோ, இந்த காட்சிப்படுத்துறதுல வந்து நீங்க கொண்ட குறிக்கோள்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். நன்றி தெரிவிக்கணும். எந்த அளவுக்கு நீங்க நன்றி தெரிவிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கான அந்த ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு வரும். ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குது அந்த விஷயம் அப்படின்ற மாரி நீங்க ஃபீலிங்ல இருக்கணும்.
அந்த 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 இது உங்ககிட்ட இருக்கு. ஒரு வீடோ, ஒரு என்ன நீங்க அந்த மெட்டீரியலிஸ்ட்டா நீங்க யோசிக்கிறீங்களோ, ஒரு காரோ, என்ன எனக்கு இந்த மாரி ஒரு வேலையோ, அது ஆல்ரெடி இருக்கீங்க. அதில தான் இருக்கீங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல நீங்க இருக்கணும். அது வரும், நாளைக்கு வரும் அப்படின்ற மாரி எழுதவும் கூடாது. அப்படி வரும்னா அது என்னைக்குன்னு சொல்ல முடியாது. எப் எப்போ உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குதுன்ற மாரி நீங்க ஸ்ட்ராங்கா நம்புறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரியான விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாமே ஓகே. ஆல்ரெடி நீங்க நம்புறீங்க இருக்குதுன்னும்போது, அத அப்படியே கொண்டு வரும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு நீங்க வந்து ஒரு 5,00,00,000 குடுங்க. அதுக்கப்புறம் நான் சந்தோஷமா ஆவுறேன். ஒரு 5,00,00,000 குடுங்க. இல்ல இந்த பொருள் வேணும். அதுக்கப்புறம் தான் நான் சந்தோஷமா இருப்பீங்கன்னா, அப்படி ஒர்க் இல்ல. இந்த பிரபஞ்சம் அப்படி வேலை செய்யாது. அந்த ஃபீலிங் இருக்கிற மாரி நீ பண்ணு. அந்த ஃபீலிங் நீங்க இருக்கிற மாரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். இது ரிவர்ஸ் இந்த ஸோ நம்ம இன்னைக்கு தியானத்துக்கு போகலாம். இன்னைக்கு தியானத்துக்கு அப்புறம் வந்து அ ராஜ்குமார் சார் அ ஓட அனுபவத்த இன்னைக்கு கேட்போம். ஒரு 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 கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு தொழில் அதிபர். பல நிறுவனங்கள நடத்தின்னு இருக்கிறாரு. எம்டிகே டெக்ஸ்டைல்ஸ், குவாண்டம் ரெனியூவபிள்ஸ், எக்கோ எனர்ஜி அப்படின்ட்டு பல நிறுவனங்கள் நடத்தின்னு இருக்கிறாரு சக்சஸ்ஃபுல்லா. வெற்றிகரமா நடத்தின்னு இருக்கிறாரு. எப்பவுமே நம்ம இந்த மாரி மாஸ்டர்ஸ் இந்த மாரி யாருமே நம்ம யார பார்க்குறோமோ, அவங்க அவங்க நீங்க வந்து உங்களோட இத ஓகே அ நான் இது பண்றேன், அது பண்றேன், இது போறேன் அப்படின்ற மாரி உங்கள இல்லாம, அவங்க கிட்ட இருந்து என்ன அனுபவங்கள் இருக்கு? என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத நம்ம எப்பயுமே கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுல வந்து இருக்கணும். அவரோட அவர் கூட நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நாங்க பிரமிட் வேலி பெங்களூருக்கு போகும்போது, ஒரு கார்ல நானும் அவரும் ஒரு பயணம் செய்ற வாய்ப்பு கிடைக்கும்போது, அவர் கூட இதுதான். "சரி நீங்க என்ன பண்றீங்க? எப்படி போயிட்டுருக்கு? உங்களோட இது என்ன இருக்கு? என்ன புக் படிச்சுன்னு இருக்கிறீங்க? என்ன மாரி புக் அந்த புக்லேருந்து என்ன இருக்கு சார்? என்ன என்ன புரிஞ்சுக்கினீங்க? நீங்க என்ன இருக்கு? அந்த புக்ல உங்களோட இதுல எப்படி மாற்றங்கள் வருது?" அத பத்தி நம்ம நெறைய தெரிஞ்சுக்கணும். அந்த புக் அவர் ஒரு புக் சொன்னாரு. இது லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லிட்டு. இது ஆங்கிலத்துல இருக்குது. தமிழ்லயும் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஈர்ப்பு விதி சம்மந்தப்பட்டது லா ஆஃப் அட்ராக்ஷன்னு தமிழ்லயும் இருக்கு. ஸோ இந்த புக்க வந்து அவர பத்தி பேசினாரு. இந்த புக் நல்லா இருக்கு சார். ரொம்ப இருக்குன்னாரு. இந்த புக் நானு இன்னும் படிச்சுட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் முடிக்க போறேன். முடிச்சுட்டேன்னா நான் உங்க இந்த புக்க இப்பயே குடுத்துருவேன் உங்களுக்கு அப்டின்னாரு. ஸோ அந்த புக்க வந்து அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டேன். எதுக்கு சொல்றேன்னா, அவங்க கிட்ட அனுபவங்கள் இது என்ன பண்ண டெய்லியுமே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 200ன்னு நெனைக்கிறேன். 200 ஸ்டேட்மெண்ட் எழுதுவார். நன்றி தெரிவி எதனால நம்ம நான் எனக்கு இந்த உடம்பு கிடைச்சதுக்கு நன்றி. எனக்கு இது நன்றி. இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு டெய்லியுமே எழுதுறாரு. ஸோ ஒரு பிஸியான மனுஷன். ரொம்ப ஒரு அவர்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் டைம் கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இது பிஸியான ஆள் அவரு. ஏன்னா 3 நிறுவனத்த நடத்துறாரு. தொடர்ந்து நெறைய வ வ முடிவுகள் முக்கியமான முடிவுகள் எடுக்கணும். அவரோட தொழில், அவரோட இது வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட பல முக்கியமான முடிவுகள்ல சில முக்கியமான முடிவுகள் அவரு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்ப டெய்லியுமே எடுக்கணும். இது ஏதோ இன்னைக்கு அவங்க பார்த்துக்குவாங்க நம்மான்னு அப்படின்னு விட்டுறது கிடையாது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஸ்டில் மெடிடேஷன பிராக்டிஸ் பண்றாரு. ஸ்டில் இந்த வேலையெல்லாம் பண்றாரு. எதுக்கு? ஏன்னா, இதுதான் வந்து அவரோட அடுத்த எல்லா அவருடைய நாள், அவருடைய இது எல்லாம் வாழ்க்கைய வந்து வடிவமைக்குதுன்றத ஸ்ட்ராங்கா நம்புறாரு. இது எல்லாருமே இந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, நம்ம அவருடைய அனுபவங்கள இன்னைக்கு கேட்போம். ஸோ, யார நீங்க சந்திக்கிறீங்க, எந்த மாஸ்டர்ஸ் நீங்க பண்ணியிருக்கீங்கனாலும், உங்களோட கப்ப ஃபில் பண்ணிக்காது. நான் அது பண்றேன், இது பண்றேன், இது போயிட்டுருக்கேன். நீங்க வந்து உங்களோட இத எம்ப்டியா வச்சுக்கணும். நீங்க வந்து என்னென்னலாம் வாங்கணும், உங்ககிட்ட விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து, அதுதான் வந்து நம்ம அந்த மாரி ஒரு இதுல தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ, நம்ம தியானத்துக்கு போகலாம். யாராவது இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணியிருக்கீங்க, தியானம் அப்டின்னா, நாம ஒய்ன்னு டைப் பண்ணுங்க. ஸோ, நம்ம பண்ற தியானம் வந்து ஆனாபானசதி தியானம். இதோட போஸ்டர் இது எப்படி இருக்கிறது அப்படின்னா, ஆல்ரெடி இந்த ஆல்ரெடி உங்களுக்கு இந்த தியானத்த பத்தி இப்ப இதுல எப்படி என்ன மாரி உட்காரணும், என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க, உங்களோட அறைகள வந்து இருட்டாக்கிக்கங்க. லைட்ல இருந்தா லைட்லாம் ஆஃப் பண்ணிக்கங்க. தண்ணி குடிச்சுக்கங்க.
நம்ம பண்ணுறது ஆனாபானசதி தியானம், மூச்சு விழிப்புணர்வு தியானம். படத்தில் காமிச்சுன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் உட்காந்துக்குங்க. ஸோ உங்களோட தரையில் உட்காந்துக்கிற மாதிரினா இந்த மாதிரி சமணம் போட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு வரோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்துங்க. சுக்காசனம் அப்படின்றது. இதே நீங்கள் சேர்லேயோ இல்லை சோஃபாலேயோ எப்படி வேணால் நீங்கள் அதில் கூட உட்காந்துக்கலாம். ஆனால் அப்படி உட்காரும்போது இந்த மாதிரி உட்காந்துக்கணும். காலை குறுக்க அப்படி வச்சுக்கணும். கையை ஒன்றோட ஒன்று கோத்துக்கின்னு கண்ணை மூடிக்கணும். கண்ணாடி போட்டதையும் கண்ணாடியாவது வச்சுக்கணும். இந்த ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற டைம். உங்களுக்காக நீங்கள் கொடுக்குற டைம். ஓகேங்களா? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து மேம்படுத்துறதுக்காக நீங்கள் கொடுக்குற நேரம். ஓகேங்களா? அதனால இந்த கண்ணை திறக்கவே கூடாது கடைசி வரைக்கும். நான் ஒரு மியூசிக் போடுறோம். ப்ளஸ் கைடன்ஸ், அதாவது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நான் வந்து இந்த மியூசிக்கில் சேர்த்து கொடுப்போம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த போஸ்டரில் உட்காந்ததுக்கப்புறம் முதுகு நேராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கம்ஃபர்டபுளாக இருந்தால் போதும். தலைகாணியோ பில்லோவோ ஏதோ வச்சுக்கோங்க. முடிஞ்சாலும் பெட்லேயோ இல்லைன்னா பாயிலையோ இல்லாமல் கொஞ்சம் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துக்குங்க. ஏன்னா ஈஸியாக தூங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அது போயிடும். தியானத்தில் நிறைய அனுபவங்கள் வரும். ஆஹ் தூக்கமோ இல்லை நிறைய விஷயங்கள் வரும். உங்களுக்கு எது வந்தாலும் சாட்சி பாவத்தோடு நீங்கள் பாருங்கள். உங்களோட இந்த மாதிரி போஸ்டரில் உட்காந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கண்ணை மூடினதுக்கப்புறம் கையை கோத்துக்கினதுக்கப்புறம் உங்களோட மூச்சை கவனிக்கணும். எப்படி கவனிக்கிறதுன்னா, இந்த நுனி மூக்கிலேருந்து புருவ மத்தியில ஏதோ ஒரு இடத்த எடுத்துக்கங்க. அந்த இடத்துல மூச்சு போகிறது வரதை மட்டும் கவனிக்கணும். புருவ மத்தியெல்லாம் கவனிக்கணும் இல்லை, அந்த இடத்துல மூச்சு போகுது வரதை மட்டும் கவனிக்கணும். ஸோ மூச்சு போகுது வருது அப்படின்றத மட்டும் கவனிக்கணும். மூச்சு இழுத்து விடக்கூடாது. இப்படி இழுத்து அப்படி விடணும். பிராணாயாமம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இருக்கிறது இருக்கிற மாதிரி பார்க்கணும். இயல்பான உங்களோட நேச்சுரல் பிரத், இயற்கையான பிரத், காற்று உங்களோட இதை கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து கண்ணை கடைசியாக தியானத்தை முடிக்கும் போது 2 கையை அப்படியே கோத்துங்கிறத உரசலாம் கூடாது. அப்படியே எடுத்துட்டு வந்து உங்களோட கண்ணு மேலே இப்படி வச்சுக்கணும். 5 வினாடிகள் அப்படி வச்சுட்டு உங்களோட உங்களோட அஹ், கண்ணை திறந்து நீங்கள் வரலாம் தியானத்தை விட்டு. சில பேர் தியானத்துலேருந்து வர முடியல, உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க, கட்டாயப்படுத்திக்காதீங்க. அப்படியே இருக்கீங்க, அந்த இதுலேருந்து இருக்கீங்கன்னா அதிலே இருங்க. எப்போ உங்களால் வர முடியுதோ அப்போ நீங்கள் வாங்க. ஸோ அடுத்தது வந்து இதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் எலிவேஷன், இதயத்தை மகிழ்விக்கிற ஒரு 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 செயல்முறை இருக்குது. அதே போஸ்டர் தான். எப்படி உட்காந்துக்கிறீங்களோ அதே இதுதான். கையை மட்டும் இப்படி எடுத்து போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட மார்பு மேலே வச்சுக்குவீங்க. வச்சுட்டு ஒரு மூச்சு ரிலாக்ஸான ஈஸியாக இழுத்து விடுவீங்க. இதுக்கு மட்டும் நீங்கள் மூச்சு முதல்ல இழுத்து விடணும். எடுத்து பொறுமையாக அப்படி விட்டு விட்ட உடனே உங்களோட கவனம் இந்த மூச்சிலையும் இதய துடிப்பிலையும் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களோட இதய துடிப்பு மேலே ஃபீல் பண்ணுங்கள். உங்களை இதயம் துடிக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு சந்தோஷமாக நடந்த சில விஷயங்கள், யாரோ உங்களை பாராட்டினது, நீங்கள் எங்கேயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, என்னென்னலாம் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியான ஒரு நிகழ்வுகள் இருக்கும்ல, அந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் திருப்பி ஞாபகப்படுத்திங்க. அதிலேயே இருங்க. அப்படியே இருக்கும்போது அதுக்கப்புறம் மியூசிக் மாறும். மியூசிக் மாறினதுக்கப்புறம் நானே சொல்லுவேன், இந்த மாதிரி கையை கோத்துன்னு உங்களோட ஆனாபானசதி இந்த தியானத்துக்கு போங்க. இந்த மூச்சை கவனிக்கும்போது திடீர்னு வந்து உங்களோட சிந்தனை இப்படி மூச்சு போயிட்டு போயிட்டு வருது. திடீர்னு மனசு வேற எதையும் யோசிக்குது. திருப்பி மனசை இங்கே கொண்டு வாங்க. திருப்பி வேற எங்கேயோ போக திருப்பி கொண்டு வாங்க. போக 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 இந்த எண்ணங்கள் வந்து நிறைய எண்ணங்கள் வரதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ப்ராக்டிஸ், பயிற்சி செய்ய செய்ய எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்க. மனசு கூட சண்டை போடாதீங்க. ஆம், ஏன்னா மனசுலன்றது வந்து எண்ணங்கள் வர்றது நார்மல். எண்ணங்கள்ன்றது வர்றது ரொம்ப ரொம்ப நார்மல். ஸோ வருதா, எப்பப்போ வருதோ நீங்கள் வந்து உங்களோட கவனத்தை கொண்டு வாங்க. அவ்வளவுதான். ஓகே நண்பர்களே, நம்ம தியானத்துக்கு செல்வோம். தண்ணி குடிச்சிக்கங்க. தியானம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நேரம் உங்களுக்கான நேரம். வேற யாருக்குமே கிடையாது. உங்களை பத்தி ஃபுல்லா மறந்துடுங்க. நீங்க யாரு, என்ன, என்ன வேலை பண்ணிருக்கீங்க, உங்களோட ஃபியூச்சர் என்ன, நீங்க எவ்வளவு பெரிய ஆள், எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களோட இன்னைக்கு என்ன செய்ய வேண்டிய வேலை எதுவுமே ஞாபகம் வரக்கூடாது. இந்த நேரம் என்ன ஆனாலும் சரிதான். இது உங்க மூச்சு மட்டும்தான் கவனம் இருக்கணும். அதாவது ஒரு ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த ஒரு 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 வாட்ச்மேன் யார் வரான் கதவை திறந்து விடுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நீங்க இந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருக்கணும். உங்கள கேட்காம இந்த மூச்சுக்குள்ள போகக்கூடாது, வரக்கூடாது. ஒரு உங்க உங்க உங்கள நீங்க அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி மாதிரி இந்த மூச்சை கவனிக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு கேட்காம அந்த மூச்சு வரவும் கூடாது, போகக்கூடாது. அந்த மாதிரி எந்த ஒரு மூச்சையுமே நீங்க விட்டுறக்கூடாது. ஓகேங்களா?
கண்களை மூடிக்கொண்டு உங்கள் உடலை தளர்த்திக் கொள்ளுங்கள். ரிலாக்ஸ் யுவர் பாடி ஃப்ரம் ஹெட் டு டோ. உங்கள் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உங்கள் ஒவ்வொரு உடல் பகுதியையும் தளர்த்தி கொள்ளுங்கள். எங்கேயாவது இறுக்கம் இருந்துச்சுன்னா, இறுக்கம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸாக மூச்சை விட்டு ரிலாக்ஸ் பண்ணிங்க அந்த இடத்துல. அன்பு நண்பர்களே, ஆசான்களே, நாம் இப்பொழுது நமது இதயத்தை உயர்ந்த உணர்வுகளால் நிரப்பும் இந்த செயல்முறைக்கு செல்லலாம். கண்களை மூடிக்கொண்டு கைகளை உங்கள் இதயத்தின் மீது வையுங்கள். சீரான ஆழமான மூச்சை இழுத்து விடுங்கள். மூச்சை இழுத்து விடுங்கள். ஆழமாக, மெதுவாக. இப்பொழுது உங்கள் கவனத்தை உங்கள் மூச்சின் மீது வையுங்கள். அதே சமயம் உங்கள் இதய துடிப்பின் மீது இருக்கட்டும். உங்கள் இதயம் துடிப்பதை நீங்கள் உணருங்கள். உங்கள் கவனம் உங்கள் இதயத்தின் மீது வையுங்கள். நம்முடைய இதயம் அன்பு என்னும் இந்த உணர்வுகளால் ஆனது. உங்கள் இதய துடிப்பை உணருங்கள். இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான தருணத்தை நினைவு கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சியான உணர்வு தரக்கூடிய நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்துங்கள். அந்த தருணத்தில் உங்கள் மனதை செலுத்துங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக உணரும் அந்த தருணத்தை உங்கள் மனம் மகிழ்ச்சி பொங்கும் இந்த தருணத்தை நினைவு கூர்ந்து அதிலே உங்கள் மனதை செலுத்துங்கள். இந்த பிரபஞ்சத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுடன் நம்மை இணைக்கும் ஒரு பாலம்தான் நமது இதயம். இந்த மகிழ்ச்சியான மனநிலையில் உங்கள் மனதை இருக்கட்டும். உங்கள் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்புவதை நீங்கள் உணரலாம்.
அன்பு நண்பர்களே, ஆசான்கள், நாம் இப்பொழுது ஆனாபானா சதி என்னும் இந்த தியானத்திற்கு செல்வோம். கண்களை மூடிக்கொண்டு கைகளை ஒன்றோடு ஒன்று கோர்த்துக்கொண்டு உங்கள் இயல்பான இயற்கையான உங்கள் மூச்சை கவனியுங்கள். இது உங்களுக்கான நேரம். வேறு எந்த சிந்தனைக்கும் இடமில்லை. மூச்சை மட்டும் கவனியுங்கள்.
உங்கள் மூச்சை மட்டும் கவனியுங்கள். வேறு எந்த சிந்தனைக்கும் இடமில்லை. மனதில் எண்ணங்கள் தோன்றுவது இயற்கைதான். எப்பொழுதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்று தெரிகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் கவனத்தை மூச்சின் மீது கொண்டு வாருங்கள்.
நம் மூச்சை கவனிக்க கவனிக்க நமது மனம் வெற்றிடமாக மாறத் தொடங்கும்.
இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு உங்களை இணைவதற்கு நீங்கள் அனுமதியுங்கள். இந்த பிரபஞ்ச ஆற்றல் அளப்பரியது, எல்லையற்றது. மூச்சை மட்டும் கவனியுங்கள். வேறு எந்த சிந்தனைக்கும் இடமில்லை. உங்களை மறந்து விடுங்கள். உங்கள் கடந்த காலத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் மறந்து விடுங்கள். மூச்சை மட்டும் கவனியுங்கள்.
நண்பர்களே, நாம் இப்பொழுது நன்றியை கூறும் தருணத்திற்கு வந்துள்ளோம். இந்த அழகிய பிரபஞ்சத்தோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொடுக்க மூல காரணமாக விளங்கிய உங்கள் தாய் தந்தைக்கு நன்றியை கூறுங்கள். இதயபூர்வமாக உங்கள் நன்றியை அவர்களிடம் கூறுங்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர், ஆசிரியர்கள், ஆசான்கள் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் வாழ்வில் அறிவை மேம்பட பெரிதும் உதவியுள்ளார்கள். உங்கள் நன்றியை செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரதிபலிப்பாக விளங்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் உறவினர்கள், உங்கள் நண்பர்கள், உங்களோடு பணிபுரிபவர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை கூறுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் நம்மோடு இணக்கமாக வாழும் விலங்குகள், பறவைகள், மீன்கள், செடி கொடிகள், மரங்கள் அனைத்திற்கும் நன்றியை கூறுங்கள். நம்மோடு இந்த உலகை பகிர்ந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை மென்மேலும் அழகுபடுத்துகின்றன. இந்த அரசியலமைப்பு, சமூகம், அரசாங்கம், உங்களுக்கு உதவும் பொருள்கள், உங்களுடைய வாழ்க்கையை எளிதாக்க உதவும் அனைத்திற்கும் நன்றியை கூறுங்கள். இறுதியாக உங்களுக்கு நீங்களே நன்றியை கூறுங்கள். உங்கள் வாழ்வை மேம்படுத்த இந்த தியானம் மேற்கொண்டதற்கு உங்களுக்கு நீங்களே நன்றியை கூறிக்கொள்ளுங்கள். இந்த தியானம் மேற்கொண்ட ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் உடலுக்கு நன்றியை கூறுங்கள். இந்த தியானம் எப்படி இருந்தது? எங்கு சென்றீர்கள்? என்ன கண்டீர்கள்? என்ன மாதிரி அனுபவங்கள் வந்தது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இறுதியாக உங்கள் கைகளை எடுத்து கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 5 வினாடிகள். மெதுவாக கண்களை திறந்து கொண்டு இந்த உலகத்திற்கு வாருங்கள். பொன்சிரிப்போடு இந்த உலகத்திற்கு வாருங்கள். இந்த நாளை மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ள தயாராகுங்கள்.
ஒரு அற்புதமான ஒரு தியானமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். நம்ம எல்லாரும் இந்த கூட்டு தியானத்தில் பங்கேற்று இதை ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக, சக்தியாக, அதிக ஆற்றலாக உருவாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். யாராவது ஒருத்தவங்களோட அனுபவங்களை நம்ம கேட்கலாம். யாரோட அனுபவம் இன்னைக்கு இந்த தியானத்தில் எப்படி இருந்துச்சு? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் கையை தூக்கலாம், இல்லை இங்கே சாட் மெசேஜ்லேயும் போடலாம். அன்மியூட் பண்ணுங்க. உங்களோட தியான அனுபவம் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? அன்மியூட் பண்ணி கூட பேசுங்க. எஸ் நாராயணன் சார். குட் மார்னிங் சார். எல்லாருக்கும் குட் மார்னிங். ஆடியோபிளாக இருக்குங்களா? ஆடியபிளாக இருக்குது சார், சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. அதில் கடைசியாக அந்த தேங்க்ஸ் கிவிங் செஷன் வரும்போது ரியலி ரொம்ப மெல்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அதுக்கு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அந்த ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க்கைங்கிற பேக்ட்ராப் மியூசிக்கும் ரொம்ப சூட்டபுளாக இருந்ததுன்னு ஒன்று கண்ணை திறக்கவே முடியல. இன்ஃபேக்ட் அந்த அளவுக்கு ஒரு இன்வால்வ்டாக பண்ண முடிஞ்சது. ரியலி ஒரு மனதுக்கு ஆறுதலான ஒரு தியானம். இது கிடைச்சாலே போதும் நமக்கு. டே பை டே நல்ல கிளாரிட்டி கிடைக்க வந்துடும். அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஃபயர்லாம் ஓரளவுக்கு குறையும். அதான் சார் என்னுடைய அனுபவம். மற்றவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம், அவங்க சொல்லட்டும். தேங்க்யூ. லாஸ்ட்டாக சொன்னீங்கன்னா சார்? இல்லை, அதாவது இந்த நம்ம சில சமயங்களில் மன எரிச்சலோட இருப்போம். அந்த பேர்னிங் சென்சேஷனோட, அதாவது கேரக்டர் வைஸ், அதாவது ஏதோ ஃபுட்டு கிட்டுனால வர்றதுங்கிறத நான் சொல்ல வரல. மன அழுத்தம், அந்த ஒரு எரிச்சலான மனநிலை, அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி நம்ம டே பை டே ப்ராக்டிஸ் பண்ண 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 அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் ஆகுது. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. வண்டர்ஃபுல் சார், சூப்பர், ரொம்ப அற்புதம். தேங்க்யூ 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 சார், தேங்க்யூ. நல்லது. ஓகே, ராஜ்குமார் சாரோட அனுபவத்தை நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். ஒரு இன்னைக்கு சில இதனால் ஜாயின் பண்ண முடியல. ஓகே, ஸோ இந்த ஒரு ரொம்ப ஒரு ஷார்ட்டாக வந்து நம்ம பிரமிடை பற்றி பார்ப்போம். பிரமிடு அப்படின்றது வந்து என்னது அப்படின்னா, நம்ம பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து என்னென்னா, பிரமிடுனா வந்து இந்த மம்மிலாம் இருக்கிறது. எனக்குமே பிரமிடுனா மம்மி படத்தை பார்த்து தான் எனக்கு பிரமிடுன்றதே தெரியும், மற்றபடி வேறு எதுவும். ஸோ இந்த பிரமிடுன்றது வந்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆக்சுவலாக வந்து அந்த தியானத்துக்கு எல்லா பொருள்களுக்குமே வந்து ஒரு 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 ஆற்றலை எப்பவுமே வெளியிட்டுனே இருக்கும். ஓகேங்களா? அதுலேயும்
இந்த பிரமிட் அப்படின்ட்டு சொல்றது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு எப்படின்னா, அது கரெக்டான அந்த ஒரு 51 டிகிரி 51 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிகிரியில அந்த அளவுல வந்து ஒரு பிரமிட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது, பிரமிட் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு காப்பர்ல செஞ்ச ஒரு பிரமிட். சின்ன பிரமிட். இது வந்து சிம்பிள் காப்பர்ல. ஓகேங்களா? இது. ஸோ இந்த பிரமிடு கீழ வந்து ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நெறைய ஆராய்ச்சிகள் நெறைய நடந்திருக்கு. நெறைய போயிருக்கு இந்த ஆராய்ச்சிகள் எல்லாமே. இது கீழ தக்காளி பழம் வச்சு 114 நாள் நெனைக்கிறேன். 114 நாள் கெடாம அப்படியே இருந்திருக்கு. பிரமிட் வேலியில நடந்த ஒரு ஆராய்ச்சி. பிரமிட் வேலின்றது வந்து பெங்களூர்ல இந்த ஒரு பெரிய நாளைக்கு அந்த ஃபோட்டோ ஷேர் பண்றோம். பிரமிட் வேலின்ட்டு. நீங்க இத பார்க்கிறதே வந்து வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் நினைக்கிறேன். 5000 பேர், 10,000 பேர் கிட்ட உட்கார்ந்து தியானம் பண்ணக்கூடிய ஒரு இடம். இந்த இதே வந்து அத்தன பேர் உட்காரக்கூடிய இடம்னா எவ்வளோ பெருசுன்னு பார்த்துங்க. ஸோ இந்த இது வந்து இந்த இந்த கோணம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கோணம் இந்த கீழ. இது வந்து 51 டிகிரில இருந்து இந்த 51 மினிட்ஸ் அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? இந்த இதுல இருந்து இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி பண்ணோம்னா இந்த மாரி வந்து ஒரு அமைப்பு கிடைக்கும். பிரமிட். இது வந்து தண்ணிக்கு பயன்படுத்தலாம். தண்ணீல வச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வித்யா மேடம் சொன்னாங்க பார்த்தீங்களா? ஒரு தண்ணிய வந்து நீங்க கையில வச்சுட்டு, அதுல வந்து "நீ நல்லா இல்ல, நீ வந்து மோசமா இருக்கிற, வாழ்க்கையே அதனால" அதனால தான் வந்து சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. ஓகேங்களா? அது ஏன்னா, காரணம் வந்து என்னன்னா, நீங்க என்ன மாரி எண்ணங்கள, என்ன மாரி இது பண்றீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி அந்த தண்ணி அப்படியே வந்து மெமரி பவர் இருக்கு தண்ணிக்கு. அத அப்படியே உள்வாங்கிக்கும். திருப்பி அத உள்வாங்கிட்டு நீங்க என்ன பேசுறீங்களோ, திருப்பி நீங்க குடிக்கும்போது என்ன ஆகும்? நல்ல விஷயம் தான். தண்ணி நல்லா இருக்கு. நீங்க பேசுற அந்த விஷயத்தினால அத அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குது. மெமரியில எடுத்துக்குது. அப்புறம் திருப்பி அப்படியே உள்ள போகுது. ஸோ அப்படியே உள்ள போறதுனால திருப்பி அத பத்திய சிந்தனைகள், அத பத்தியான இதுதான் இருக்கும். நீங்க எப்படி கோவமான ஏதோ பேசிட்டு இருக்கும்போது தண்ணி குடிக்கிறீங்கன்னா, அதே கோவமான இதுதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதனால வந்து இப்ப நீங்க அதே தண்ணி மேல இந்த பிரமிட் இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா, எனர்ஜி ஆக்குது. அதாவது சக்தி ஊட்டப்படுது அந்த இதுக்கு. ஸோ இதெல்லாமே ஆராய்ச்சியில சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த பிரமிடு கீழ உட்கார்ந்து தியானம் பண்றது. இந்த பிரமிடு இது வந்து நான் சொல்றது சின்னது. பெரிய பிரமிடு வந்து இருக்கு. ஸோ 2 அடிக்கு 3 அடி இந்த மாரி இது எல்லாமே. ஸோ அந்த மாரி நீங்க வந்து அ பண்ணும்போது உதாரணத்துக்கு நான் என்னோட இந்த இத காமிக்கிறேன் நானு. ஸோ இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த இது வந்து ஒரு இந்த 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 இது வந்து ஒரு பிரமிடு. இது ஒரு 2 பை 2 ஃபீட் பிரமிடு. இதுல வந்து வந்து மேல பார்த்தீங்கன்னா, இது சும்மா வந்து ஒரு பிளாஸ்டிக்ல இது ஃபைபர் மெட்டீரியல் ஆன ஒரு பிரமிடு. இது வந்து க்ளோஸ் பிரமிடு. மூடி இருக்கு. 3 பக்கம் எல்லா பக்கமும் மூடி இருக்கு. இது வந்து ஒரு பிரமிடு. ஸோ இதே ஓப்பன்ல இருந்தாலும் ஓப்பன் பிரமிட். நமக்கு வந்து ஓப்பனா இருக்கா, க்ளோஸ்ல இருக்கா அது முக்கியம் கிடையாது. ஓகேங்களா? பட் இதுல வந்து உங்களுக்கு அந்த ஆங்கிள் அது மட்டும் தான். அந்த கோணம் அதுதான் உங்களுக்கு முக்கியம். இது கீழ உட்கார்ந்து நீங்க தியானம் பண்ணும்போது, இது கீழ உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது, ஃபாஸ்ட்டா நம்மளால இதுக்கு போக முடியும். ஈவன் இப்ப இங்க மேல ஐ திங்க் இங்க காமிக்கிறேன். இந்த இது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்ப நான் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு மேல வந்து என்னோட அந்த பிரமிட் வந்து நான் மாட்டியிருக்கோம். ஸோ ஸோ ஓகே. ஸோ ஸோ இந்த பிரமிடுன்றது வந்து பிரமிடு கீழ உட்காந்து நம்ம தியானம் பண்ணும்போது அந்த டிகிரி இருக்கு பார்த்தீங்களா? அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, நம்மளோட அந்த இந்த பூமியோட அ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஈர்ப்பு சக்தியும், அப்புறம் இந்த பிரபஞ்ச ஆற்றலும் ஃபியூஷன் ஆகுது. அறிவியல் பூர்வமா பார்க்கலாம். ஃபியூஷன் என்னது? 2ம் ஒண்ணாகுது. அப்படியே கலக்குது. கலக்கும்போது, அந்த எனர்ஜி கீழ உட்கார்ந்து நம்ம பண்ணும்போது, என்ன நடக்கும்னா, ஃபாஸ்ட்டா நம்மளால அந்த வெற்றிடம் எம்ப்டினஸ்ன்றதுக்கு போக முடியும். அதனால இனிஷியலா பிகினர்ஸ் வந்து போகும்போது, இது எப்படின்னா, நீங்க நடந்து போறீங்க. உங்ககிட்ட ஒரு காரும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நடந்து போவீங்களா? சரி கார் இருக்க போவோமே அப்படின்ட்டு பயன்படுத்துறது தான். அந்த கார எடுத்துட்டு போறது. உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் நீங்க தியானம் பண்ணணும். ஓகே. நான் அது கீழ பிரமிடு கீழ தான் உட்கார்ந்து பண்ணுவேன். இல்லன்னா நான் வந்து இந்த மியூசிக் போட்டு தான் பண்ணுவேன் அப்படின்ற மாரி நீங்க இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அது அதோட அட்டாச் ஆயிடக்கூடாது. அது வந்து உங்களுக்கு உதவி செய்யும். உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும்.
இருந்துச்சுன்னா ஓகே, இல்லையா நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும். இப்போ பெரும்பாலும் இந்த பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி மெடிடேஷன் வந்து பண்ணுறது வந்து இந்த மாதிரி பிரமிட் மெடிடேஷன் கீழே, இந்த பிரமிடு கீழே மெடிடேஷன் பண்ணால் பிரமிட் மெடிடேஷன், அவ்வளவுதான். பிரமிட் கீழே உட்காந்து மெடிடேஷன் பண்ணால் பிரமிட் மெடிடேஷன், பிரமிட் தியானம் அப்படின்னு சொல்கிறோம். அதை பற்றி இன்னைக்கான ஞான குறிப்பிலையும் இப்போ நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அந்த பிரமிடை எடுத்துன்னு போயிட்டு, இது வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, இது எல்லாமே இது எங்கே வாங்கலாம், இல்லை நீங்களேவும் பண்ணலாம். இது வந்து இது இதை வந்து பற்றி நான் படிக்கும்போது கேட்கும்போது நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நம்ப மாட்டோம் பார்த்தீங்களா அவ்வளோ சீக்கிரத்தில், நம்மளோட மைண்ட் அந்த மாதிரி. பேப்பரில் பண்ணேன் நான், வெரி சிம்பிள். பேப்பரில் இந்த பிரமிடை பண்ணிட்டு, யூடியூப்லேயே நிறைய இருக்குது பிரமிட் பண்ணுவாங்க, நான் வீடியோஸும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இதை இப்படி பண்ணிட்டு அதை நான் சும்மா தலையில் வச்சுருந்தேன். தலையில் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குற ஆளாச்சு, எல்லாத்தையும் என்ன நடக்குது, உண்மையில வேலை செய்யுதா வேலை செய்யலையான்ட்டு. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது வெறும் பேப்பரில், சாதாரண பேப்பரில் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் சேஞ்ச் தெரிய ஆரம்பிச்சது. ஓகே, ஒரு நாள் தான் இப்படி இருக்குது, சரி வேண்டாம், 2-3 நாள் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஒரு நாள் நம்ம பண்ணும்போது அதோட இது கூட இருக்கலாம், அந்த எதிர்பார்ப்பு. சரி, ஒரு 2-3 நாள் பண்ணும்போது அந்த ஃபீலிங் நல்லா இருந்ததுன்னும் போது ஆட்டோமேட்டிக்காகவே நான் அதுக்கப்புறம் அடுத்து 2 பிரமிடு வாங்கினேன் நான், ஷாப்பிங் பண்ணிட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரமிடு வந்து நாங்கள் பண்ணி அது கீழே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறோம். நிறைய அனுபவங்கள், அதாவது பிரமிடு கீழே உட்காந்து ஞாபகம் இது பண்ண யோசிக்கிற விதம் நீங்கள் மாறும். நீங்களாவே வந்து அதுவும் நான் ட்ரை பண்ணேன். நான் வந்து கொஞ்சம் நெகட்டிவாகவே யோசிக்க ட்ரை பண்ணேன், வாலண்டியராகவே நெகட்டிவாகவே யோசிச்சு பார்த்தோம். அப்படி இந்த மாதிரி யோசிக்கணும்னா நீங்கள் பிரமிடு கீழே உட்காந்து பண்ணும்போது அந்த யோசனை கட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக டைவர்ட் ஆகிட்டு நீங்கள் அது வேணாம் அது அப்படின்ற மாதிரி அது போயிடும், வேறு எதுவும் போயிடும். இதே நீங்கள் வந்து அந்த பிரமிடை தாண்டி நீங்கள் வெளில போயிட்டு யோசிக்கும்போது நெகட்டிவாக யோசிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வித்தியாசங்கள்லாம் என்னோட சொந்த அனுபவம் மூலிமா நான் பார்க்க முடிஞ்சது. ஸோ பிரமிடு கீழே எந்த ஒரு பொருளையோ உணவையோ இந்த மாதிரி வைக்கலாம், வச்சுட்டு நீங்கள் அதை சாப்பிடலாம். பிரமிட் டைனிங் டேபிளோ இல்லை சாப்பிட்ற அந்த வைக்கிற இடமோ அதில் நீங்கள் பிரமிடு நீங்கள் மாட்டலாம். பிரமிட் கீழே உட்காந்துட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மெடிடேஷன் வந்து எம்டினஸ் அப்படின்றது எண்ணங்கள் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அந்த இதெல்லாம் உதவி செய்யும் உங்களுக்கு. ஸோ இந்த பிரமிடு கீழே இந்த இதுக்குள்ளே எப்படின்னா எப்பயுமே இதெல்லாம் மெடிடேஷன் பண்ணால் பவர்ஃபுல்லாக இருக்கும்னா கூட்டு தியானம். எங்கெங்கெல்லாம் கூட்டாக உட்காந்து 2க்கு பேர், ஏன்னா நம்ம பார்த்தோம் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் படித்தோம், ஞாபகம் இருக்குங்களா அந்த இப்போ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கூட்டு தியானம் பண்ணுற வாய்ப்புகள் கிடைக்குதோ அங்கெல்லாம் பவர்ஃபுல், 3 மடங்கு பவர்ஃபுல். நீங்கள் தனியாக உட்காந்து பண்ணுறதுக்கும் கூட்டாக பண்ணுறதுக்கும். 2வது பௌர்ணமி. பௌர்ணமி டைமில் முழு நிலவு, ஃபுல் ஃபோர்ஸ் நமக்கு வரும். ஸோ அப்போ வந்து எப்பப்பெல்லாம் பௌர்ணமியாக இருக்கோ, அமாவாசைக்கும் சொல்கிறாங்க, பெரும்பாலும் பௌர்ணமியில் நான் உணர்ந்தது வந்து பௌர்ணமியில் உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அது பிரமிடு கீழே உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது அதே மாதிரி 3 மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லாவே உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக எம்டினஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே இது அப்படியே காம்பினேஷன் அப்படியே சேர்த்து பாருங்கள். பௌர்ணமி அன்னைக்கு கூட்டாக உட்காந்து இந்த மாதிரி வந்து பிரமிட் கீழே பண்ணால் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே உட்காந்து பிரமிடில் உட்காந்து பண்ணுறதுக்கு பிரமிட் வேலி பெங்களூரில் இருக்குது. இங்கே நம்ம இதுக்கிட்ட ராமநாயக்கன்பேட்டையில் பர்வதம் மேடம் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நிறைய அங்கங்கே சின்ன சின்ன பிரமிடும் இருக்குது. ஒரு 14 ஃபீட் அடிக்குள்ள 14 அடி 20 அடி கொண்ட பிரமிடும் இருக்குது. இந்த ராமநாயக்கன்பேட்டில் வந்து இப்போது நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஸோ போயிட்டு நீங்கள் உட்காந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்டல்ஸ் அது இதெல்லாமே போட்டிருப்பாங்க. அந்த இதெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட காப்பரு அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்லாம் போட்டு, ஸோ அந்த எனர்ஜி அப்படியே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறோம். அந்த இடத்துல உட்காந்து பண்ணும்போது நான் நிறைய பேர் தியானத்துக்கு கூட்டு போன சில பேர், அவங்க வந்து கொஞ்சம் வயதானவங்க இறக்குதுன்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு போன உடனே அந்த இடத்து உள்ள அந்த பிரமிடுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அப்படியே அமைதியாயிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அமைதியான ஒரு இது இருந்ததுனால. ஸோ அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் நான் கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பிரமிட் இதுக்குள்ளே போயிட்டு மெடிடேஷன் பண்ணும்போது நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட மெடிடேஷன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஒரு நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லாகவே எனர்ஜி வந்து இருக்கும். நிறைய பேர் வெறும் அந்த இடத்துல தியானம் பண்ணுற ஒரு. ஸோ இது வந்து காப்பர் பிரமிடு. இதில் எந்த மெட்டீரியல் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மெட்டீரியல் பண்ணாதான் அப்படி, எந்த மெட்டீரியல் அப்படிலாம் கிடையாது. ஆங்கிள் மட்டும்தான் முக்கியம். ஏன்னா நான் பேப்பரில் பண்ணி நான் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ பிரமிடு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தியானத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எது இருந்தாலும் நீங்கள் தியானம் பண்ணணும். நான் வந்து பிரமிடு வாங்கி வச்சுட்டேன், அதனால அது மன சரியாயிடும் அப்படின்னு கிடையாது. ஸோ பிரமிடு வந்து இருந்தாலும் நீங்கள் தியானம் பண்ணணும், அதோட யூஸ் வந்து. ஓகேங்களா? ஸோ நம்ம 7:26 ஆயிடுச்சு. நம்ம உங்களோட கேள்விகள், உங்களோட அனுபவங்கள் எதாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம், ஒரு 10 வினாடிகளுக்கு அப்புறம்.
ஓகே. நண்பர்களே, நம்ம இப்போ யாராவது அஃபிஷியலா டைம் ஆயிடுச்சு போகணும் அப்படின்னாலும், நீங்க அ தயக்கம்லாம் எதுவும் காமிக்காதீங்க. ஸோ, நீங்க இப்போ உங்களோட கேள்விகள் எதாவது இருந்துச்சுன்னா, நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே. கேள்விகள் எதாவது இருந்துச்சுன்னா, இல்ல அனுபவங்கள் உங்களோடது ஷேர் பண்ணணும்னா, நீங்க வந்து கைய இந்த மாரி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி சிவகுமார் சார். அந்த மாரி கைய ரைஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா, நீங்க சாட் மெசேஜ்ல போடலாம். இல்லன்னா நீங்க அன்மியூட் பண்ணியும் பேசலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்ம சிவகுமார் சார்ட்ட போகலாம். சிவகுமார் சார் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். என் பேர் சிவகுமாருங்க. நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. உங்கள பார்க்க முடியல சார். இல்லை, நான் கொஞ்சம் இதில் இருக்கிறேங்க சார். ஓகே. சரிங்க சார். பரவால்ல. அப்புறம் நம்மளுக்கு சொன்ன மாதிரி நம்மளுக்கு ரேர் டிசீஸ் ஒன்று இருக்குதுங்க. ஓகே. அதுக்கு வந்து இப்போ அது ட்ரீட்மெண்ட் போகலாமா என்னங்கிறது எனக்கு வந்து ஒரு திங்கிங்காக இருந்தது நேற்று. ஒரு 2 பக்கம் ட்ரீட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஓகே. சரி, அது போகலாமா என்னன்னு இது பண்ணும்போது இன்னைக்கு நீங்கள் அதுக்கு சம்மந்தமாகவே ஒரு ஆன்சர் வந்துருக்குது. ஓகே சார். அதான் இப்போ சரி, அது ட்ரீட்மெண்ட் வேண்டாம், நம்ம தியானத்திலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் வருதுங்க இப்போ. சூப்பர் சார். வண்டர்ஃபுல். தியானம் பண்ணுங்க சார். பண்ணுங்க. எவ்வளோ நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 5 நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. நெறைய பண்ணுங்க சார். காலையில பண்ணுங்க. தொடர்ந்து அதுக்கப்புறம் நைட்டு போகும்போது இன்னொரு 1 மணி நேரம். எப்பயுமே வந்து நம்ம ஏதாவது ஹீலிங் பண்ணணும், ஏன்னா உடம்பு வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, நம்ம இன்னும் 1 மணி நேரத்த வந்து அதிகமா வந்து நீங்க தியானத்துக்குள்ள கொண்டு போகணும். சரி சார். ஆனால் ஃபஸ்ட்டு திங்கிங் வந்து தியானத்தில் இருக்கும்போது நிறைய திங்கிங் வந்துட்டு இருந்ததுங்க. ஓகே. இப்போ வந்து திங்கிங் வந்து அப்படியே கொஞ்சம் கம்மியாயிட்டு வருதுங்க. திங்கிங் இல்லாமல் இல்லைங்க, ஆனால் கம்மியாயிட்டு வருதுங்க. சூப்பர் சார். வண்டர்ஃபுல். ரொம்ப அற்புதம். இதுதான் போக, 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 போக அப்படி பண்ண, பண்ண அவங்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத எண்ணங்கள்லாம் போக ஆரம்பிச்சுரும். சூப்பர் சார். அது இந்த மாதிரி இந்த தியானம் வந்து எனக்கு டெய்லி கிடைச்சா நல்லா இருக்குன்னு தோணுதுங்க. இப்போ இந்த 23 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் கன்டினியூ ஆகுங்களா இந்த தியானம்? எஸ் சார். ஸோ நிச்சயமா இதுக்கப்புறம் வந்து இந்த தியானம் வந்து நைட்டு போயிடும். அதாவது நைட்டு நம்ம மாத்துற மாரி பிளான் பண்ணியிருக்கோம். இத வந்து நம்ம நம்ம இன்னும் ஒரு 2 நாள், 3 நாள் இருக்கு நமக்கு. அதுல நம்ம அத பத்தி சொல்லுவோம். நம்ம அடுத்தது என்ன அப்படின்ட்டு. எப்படி எப்படி எடுத்துட்டு போக போறோம்னு. இப்போ நிச்சயமா தியானம் தியானத்துல நைட் பண்றதை விட காலையில் பண்றது நல்லதுதாங்க. ஓகே சார். எஸ் சார். காலையில தியானம் வந்து எப்பயுமே வந்து ஒரு 6 டூ 7 வந்து நடக்குது சார். ஓகேங்களா? அது வந்து என்னன்னா, நீங்க வந்து இப்ப நான் வந்து தமிழ்ல வந்து சொல்றேன் உங்களுக்கு. இங்க நான் தமிழ்ல சொல்றோம். தமிழ்ல வந்து உங்களுக்கு இந்த கைடன்ஸ் அத வழிகாட்டுதல் இருக்கும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 6 டூ 7 ரெகுலரா இருக்கு. அந்த Zoom டீட்டெயில்ஸ் உங்களுக்கும் நான் ஷேர் பண்றேன். ஆங்கிலத்தில சரி இருக்கும். சரி. ஆங்கிலத்தில கைடன்ஸ் சொல்லுவாங்க. பட் நீங்க வந்து அது முக்கியம் கிடையாது நமக்கு தமிழா, ஆங்கிலமான்றது. நமக்கு வந்து மியூசிக் இருக்கு தெரியும். மியூசிக் இருக்கும் எப்படியும் ப்ளே பண்ணுவாங்க. நமக்கு எப்ப பேசுறாங்க, ஏதோ ஒண்ணு பேசுறாங்கன்னா என்ன பண்ண முடியும்? மூச்ச கவனத்தில கொண்டு வரணும். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. அங்கேயும் வந்து நீங்க அதில ஜாயின் பண்ணலாம். அதோட டீட்டெயில்ஸும் நாங்க வந்து இந்த குரூப்லயே நான் வந்து ஷேர் பண்றேன் சார். சரி சரி. நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். என்ன பண்ணணும்? தியானம்னா என்ன? எப்படி எது தியானம்? எப்படி என்ன பண்ணணும் செயல்முறை? அது புரிஞ்சுக்கினா போதும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ், தமிழ் அதெல்லாம் மேட்டரே கிடையாது. நீங்க ஓகே. தெரியலனா கூட இல்ல மலையாளமோ, இல்ல தெலுங்கோ, இல்ல வந்து எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் அந்த லாங்குவேஜ்ல போய் கூட பண்ணலாம். ஸோ அந்த மாரி தான் அதுக்கப்புறம். ஓகே ஓகே. ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எஸ். சரண்யா மேடம். சார் இன்னைக்கு வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எப்பவும் யூசுவலா அந்த எனர்ஜி ஃப்ளோ இப்படி இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கிற மாரி இருக்கும். பட் இன்னைக்கு எனக்கு மாறி மாறி இருந்த மாரி இருந்துச்சு. ஸோ இந்த சைடும் இருந்த மாரி இருந்துச்சு, இந்த சைடும் இருந்த மாரி இருந்துச்சு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு பெயின் இருந்துச்சு. டுவர்ட்ஸ் த ரைட் சென்டர் கிடையாது. கொஞ்சம் டுவர்ட்ஸ் த ரைட் கொஞ்சம் பெயினா இருந்த மாரி இருந்துச்சு. நான் அப்புறமா கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே அந்த பெயின் வந்து போயிடுச்சு சார் எனக்கு. ஆம். சோ இது இப்படிதான் இருக்குமா? இல்ல நான் அஸ்யூம் பண்றேனா அந்த மாரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்றத? ஓகே. ஸோ நீங்க அப்படி அந்த மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும்போது, உங்கள சுத்தி இருக்கிற விஷயங்கள் புரியுதா? உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? உங்களுக்கு சுத்தி இந்த இருக்கு. இடத்துல ஏதோ சுத்துதுன்னு தெரியுது. அப்போ நீங்க எதுவுமே இல்ல. இந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் இல்ல, எதுவுமே இல்ல. இது ஒண்ணுமே இல்லாம இது மட்டும் தான் அப்படின்ற மாரி உங்களுக்கு அந்த ஒரு உணர்வு. ஆமா சார். இன்னைக்கு வந்து கொஞ்சம் யூசுவலா இந்த டாப்
மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. எஸ். ஸோ நார்மல் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் அனுபவங்கள் இருக்கணும். இப்படி தான் இப்படி சுற்றணும், இப்படி தான் சுற்றணும், ஏன் இப்படி சுற்றுது அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஒரு காற்று வந்து இப்படி போகுதும் இப்படி தான் போகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஆற்றல், ரைட்டுங்களா? எனர்ஜி. ஆற்றல் வந்து லீனியர் கிடையாது. ஆங்கிலத்தில் சொல்லணும் லீனியர் கிடையாது. லீனியர்னா இப்படி தான் போகணும், இந்த வழி தான் போகணும் அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா? ஸோ எப்படி வேணாலும் ட்ராவல் ஆகும், எப்படி வேணாலும் ட்ராவல் ஆகும். ஸோ ஆற்றல்ன்றது இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நம்ம வந்து ஆண்டனா அந்த பழைய காலத்தில் வந்து இந்த நம்ம அந்த ஆண்டனா வச்சுருப்போம், இப்படி மாற்றுவோம், அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம், டிவி வந்து தெரியறதுக்கு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அது இப்படி தான் வரும், கொஞ்சம் அப்படி அப்படி போய் ஆப்போசிட்டில் இப்படி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, ரைட்டுங்களா? அப்படியே ஃப்ளோ ஆகும், ரைட்டுங்களா? நம்ம ஆண்டனா வைக்கும்போது அரட்டு வந்து நமக்கு இழுத்து நமக்கு டிவியில் படம் தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த எனர்ஜி வந்து எல்லா இதிலும் ஃப்ளோ ஆகும். ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்து என்ன தியானத்தில் என்ன பண்ணுறோம்னா, நம்ம என்னது எனர்ஜி, அதாவது 99.9999% 13 வந்து எனர்ஜி. ஆக்சுவலாக நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் நம்மளோட உடம்பை பார்க்கும்போது ஒவ்வொரு இடமா இதுவாக பார்க்கும்போது ஃபுல்லாகவே நம்மளோட எனர்ஜி தான். ஓகேங்களா? 0.001% தான் மேட்டர், அதாவது வெயிட்னு சொல்கிறது உண்மையுமே அதுதான். ஓகேங்களா? இப்போ ஒரு பை இருக்குது, ஒரு பையை ஃபுல்லாகவே வந்து போட்டு அடைச்சி வச்சிருக்கிறோம். ஒரு பை வந்து ஒரு ரொம்ப அப்படியே ஒரு 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 பேக் வந்து அப்படியே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய பை மாதிரி தெரியுது. பட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அதை வெயிட் போட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி தான் நம்மளோட உடம்பும். ஓகேங்களா? பார்க்கறதுக்கு நம்மளோட இது ஃபுல்லாகவே ஆற்றல், எனர்ஜி. நம்ம தியானம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த 0.001% உள்ள இந்த மேட்டர், அதாவது இந்த உடம்புன்றது வந்து நம்ம அதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து அதாவது அந்த 0.001% வந்து மறந்துடணும். இந்த உடலை கடந்து நம்ம மறந்து நம்ம இந்த ஆக்சுவல் இந்த எனர்ஜி, அந்த ஆற்றல்ன்றதுக்குள்ள நம்ம மெர்ஜ் ஆகும். அப்படின்னும் போது இங்கே அங்கே அப்படின்றதுல அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இங்கே போவோம், இப்படி வரும், அப்படி வரும், இப்படி வரும், எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்படி தான் போகணும், இப்படி தான் போகணும் அப்படின்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ டெய்லியுமே உங்களுக்கு சேமியா உப்புமா கொடுத்தனா என்ன சொல்லுவீங்க? ஓகே, அந்த ஹோட்டலில் எப்பயுமே சேமியா உப்புமா தான் வேணாம் அப்படின்வீங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவங்கள், ஒவ்வொரு இது அனுபவங்கள். ஏன் வந்து இன்னைக்கு நேற்று வந்துச்சு இப்படி வரல அப்படின்னால அந்த எதிர்பார்க்கும் சில நாள் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் வரும்போது ஒரு டைமில் வந்து ஓகே போதும், இந்த அதை போதும், சாரி, இந்த அனுபவங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சில நாள் அனுபவங்களே வராமல் கூட இருக்கும். அப்போ வந்து அப்போல்லாம் வந்துச்சே ஏன் வரலையே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவங்கள், எந்த அனுபவங்கள் வந்தாலும் அதை சாட்சி பாவத்தோட வலி வருதா, வலி வருது அப்படின்றது ஓகே, இங்கே இப்படி வலிக்குது அப்படின்றது. சந்தோஷமா இருந்தால் அதை நம்ம சந்தோஷமா பார்க்குறோம்ல, அந்த மாதிரி எது இருந்தாலும் அதை வந்து அப்படி பார்க்கணும் சாட்சி பாவத்தோட. நீங்கள் ஃபோக்கஸ் அங்கே பண்ணுறது ஓகே, பட் முடிஞ்ச அளவு வந்து அந்த மாதிரி வலி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வலிக்குது அப்படின்னு, ஏன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஹீலிங் நடக்குதுன்னு அர்த்தம், உங்களுக்கு தெரியாது. ஓகே. ஓகேங்களா? அந்த இடத்துல ஒரு ஹீலிங் நடக்குது. உங்களையும் மீறி அந்த ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்காக போகுதுன்னா ஓகே விட்டுடலாம். நீங்கள் வாலண்டியராக போய் அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே சார். ஓகேங்களா? உங்களுக்கே தானாகவே உங்களுக்கு உங்களை கவனம் மூச்சு இது பண்ணுகிறீங்க, அந்த மாதிரி சுற்றுது போகுதுன்னா நீங்கள் அந்த இதில் சாட்சி பாவத்தோட பாருங்கள், அந்த இதிலேயே இப்படி பார்த்துட்டு இருங்க ஓகே அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல வலிக்குதுன்னா ஆமாம் இங்கே வலிக்குது, இந்த இடத்துல ஒரு வலி வலி மாதிரி ஒரு உணர்வு வருது அப்படின்ற மாதிரி பார்க்குறேங்க. அப்போ ஓகே, திருப்பி உங்களுக்கு வந்து இந்த மூச்சு கவனம் இது பண்ணுவீங்க. இல்லை ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபோக்கஸ் அங்கே தான் போகுதுன்னா அப்போ விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு எது தேவை, சரியான தேவை, எது கரெக்டு அப்படின்றது வந்து உங்களோட இன்னர் செல்ஃப், உங்களோட இது வந்து தெரியும். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 3 ஹவர் மெடிடேஷன் பண்ணும்போது சந்திரா சார் வந்து உங்களோட ஹீலிங் பற்றி அது நடக்கும். ஒரு 5 நாள் கிளாஸ், அதாவது 5 நாள் 3 மணி நேரம் அகாந்த தியானம்னு சொல்லிட்டு. அந்த அந்த தியானத்தில் வந்து நீங்கள் எந்தெந்த ஏதோ ஒரு இடத்துல உடலில் வந்து ஒரு இடத்த எந்த இடம் சரி பண்ணணும் அப்படின்ற ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவார். சொல்லும்போது நான் வந்து ஓகே எனக்கு இந்த இடம் தான் சரி பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் என்னோட ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்காகவே என்னோட முதுகு சைடு போச்சு. நான் என்னோட இதுவே இல்லை கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஏதோ யாரோ வந்து ஒரு என்ன ஏதோ ஒரு பிரிச்சு போட்டு அது சரி பண்ண மாதிரி ஒரு இது நடந்துச்சு. அப்புறம் வந்து சரியாயிடுச்சு, நீங்க எழுந்துருங்க அப்படின்னாங்க. நான் போய் கேட்குறேன், யாராவது எழுப்புனீங்களா, யாரா போனீங்களான்னு? எதுவுமே இல்லை, யாரும் கிடையாது. எல்லாம் அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படி அந்த ஹீலிங். அப்போ இருக்கும்போது என்னன்னா நம்ம நினைப்போம் இந்த இடம் சரி பண்ணணும், இது போகணும்னு. ஆனால் உங்களோட உடம்பு வந்து புத்திசாலி. அவங்களுக்கு எங்கே சரி பண்ணணும், என்ன போகணும், உங்ககிட்ட இருக்கிற எனர்ஜி எந்த இடத்துக்கு போகணும், எது சரி, எந்த இடத்துக்கு தேவைப்படுது, ஓகே கிட்னிக்கு தேவைப்படுது டைமுக்குன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக போகும். அது வந்து அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம்னு ஆங்கிலத்தில், அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். ஓகேங்களா? அதாவது தானிய தானாகவே அது வந்து இயங்குற ஒரு விஷயம். அது வந்து
அதாவது எப்படின்னா, சில கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்குது. சில கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இல்ல. அந்த சில கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இல்லன்னா, அதுவா இயங்குறதுக்கு அது அவங்க ஹார்ட் பீட்டுக்கு வந்து எவ்வளோ ரத்தம் தேவை, எவ்வளோ மூச்சு வேணும், எவ்வளோ போகணும், உங்கள கேட்டு கண்ட்ரோல் நீங்க கண்ட்ரோல் பண்ணல. அதுவா நடக்குது. அது எல்லாமே செரிபெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பின்மூளை, மூளையோட பின்பகுதியில அது நடக்கும். அந்த இது. அதுகிட்ட அது எல்லாரோட கண்ட்ரோல் இருக்கும். ஸோ, அது மாரி உங்க பாடி வந்து எல்லாமே அதுக்கு எது ரைட்டு, எது தப்பு, எந்த சைடு போகணும், எதுக்கு தேவைன்றது எல்லாமே தெரியும். ஸோ, நீங்க தியானம் வரும்போது, இந்த மாரி அனுபவங்கள் வரும்போது, அந்த எனர்ஜி நெறைய வரும். நெறைய வரும். அந்த எனர்ஜிய எங்கெங்க சரி பண்ணணும், எங்கெங்க அனுப்பணும், எது முக்கியமான இடம், இதுக்கு தான் பிரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றது அதுக்கு தெரியும். ஓகே, இந்த இடம் சரி பண்ணணும். ஏன் வந்து இங்க இல்லாம காலுக்கு போகாம இங்க வந்திருக்கு? ஏன்னா, இந்த இடத்துல சில ஹீலிங் நடக்கணும். இது தேவைப்படுதுன்னு தேவைப்படுது. ஸோ, அதனால இது கரெக்ட்டா தான் நடக்குது. கரெக்ட்டா போயிட்டு இருக்கீங்க. ஓகே சார். ஓகே. தேங்க் யூ. அதுக்கப்புறம் இந்த பிரமிட் பத்தி சொன்னீங்கல்ல சார். இப்போ இந்த பிரமிட் வாங்கணும்னா எங்க வாங்கணும்? பிரமிட் வாங்கணும்னா அதை பத்தி டீடைல்ஸ் நம்ம கொடுக்குறோம். எங்க வாங்கணும் அப்படின்ட்டு 51pyramids.com அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வெப்சைட்ல பிரமிட் வேலி வெப்சைட்ல இருக்குது. அப்படி இல்லைன்னா வந்து நீங்க பிரமிட் நீங்களே ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்களே வந்து செய்யலாம். ஒண்ணுமே கிடையாது. கார்ட்போர்ட்லயோ இல்லை இதுவோ பண்ணி ஒரு கார்ட்போர்டில் உங்களுக்கு வந்து என்ன மெட்டீரியல் இது கிடையாது. சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2 இதில் யூடியூப்ல வீடியோ இருக்கு. நாங்கள் எப்படி அந்த யூடியூப் வீடியோஸ்லாம் கொடுப்போம். எப்படி பண்றது, எப்படி இது பண்றது அப்படின்றோம். ஸோ உங்களுக்கு நேரம் அந்த மாதிரி இருக்குது, நீங்க பண்ணி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை நான் வந்து வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னாலும் அந்த ஒரு இதுவும் இருக்கு. ஸோ அந்த மாதிரியும் பிரமிட் இருக்கு. ஸோ இந்த மாதிரியும் ஒரு பிரமிட் இருக்கு. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைபரில் பிளாஸ்டிக்கில் ஃபைபர் மாதிரியும் இந்த மாதிரியும் இது இருக்குது. ஸோ நிறைய அந்த மாதிரி இதுவும் இருக்குது. ஓகேங்களா, ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து நிறையா ட்ரை பண்ணலாம். கிறிஸ்டல் அப்படின்றதும் வந்து கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாமா சில பேருக்கு அந்த கேள்விகள் இருக்கும். கிறிஸ்டலும் வாங்கி பண்ணலாம். பெரும்பாலும் அது தியானம் டைமில் மட்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். தியானம் டைமில் மட்டும் அது கொஞ்சம் முடிஞ்சாலும் யூஸ் பண்ணுறது நல்லது. அதை ஏன்னா அது வந்து ஆம்பிளிஃபையர் மாதிரி அதை வாங்கின்னு பல மடங்கு அது கொடுக்கும். நீங்கள் அங்கே போய் நெகட்டிவாக ரொம்ப இதுவான ஒருத்தவங்க அந்த இருந்துச்சுன்னா அந்த அதையும் ஆம்பிளிஃபை பண்ணும். ஸோ அப்போ நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணும்போது நீங்கள் அதை பயன்படுத்த நல்லது. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் சின்ன பிரமிடாக இருக்கும். லைக் இந்த கிறிஸ்டல் சாரி இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது பிரமிடு ஷேப்பு கிறிஸ்டலால் ஆனது. அதே அது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரமிட் இருந்துச்சுன்னா கையில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். கையில் அப்படி ஹோல்ட் பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணி வச்சுட்டு பண்ணலாம். அதுவும் பண்ணலாம் தியானம் பண்ணும்போது. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. செல்வகுமார் சார் உங்களுக்கு அன்மியூட் பண்ணுங்க சார். சார் உற்சாகமான இனிய காலை வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி பேஸில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்தாலும் நல்லாவே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவும் தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விழிப்பு பார்த்தீங்கன்னா காலைல அதிகாலை ஒரு 3:30க்கு விழிப்பு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. சூப்பர். கரெக்டாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்க அந்த பவர்ஃபுல்லான அந்த மெடிடேஷன் சொல்லியிருந்தீங்களா, அந்த கூட்டு தியானம், அது மாதிரி இந்த பிரம்மி மெடிடேஷன், இந்த பௌர்ணமி, இது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டேன். இந்த சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்குல்ல, அதே வந்து அமாவாசை பௌர்ணமி அங்க அந்த ஜீவ சமாதி இடத்துல பண்ணா இன்னும் அதிகமா இருக்கும். அந்த இடத்துல நல்ல வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு என்று நிச்சயமா நிச்சயம் அதெல்லாம் உண்மைதான். அதாவது எனர்ஜெட்டிக் பிளேசஸ் எங்கெங்கெல்லாம் எனர்ஜி இருக்குதோ, கோவில்கள், சர்ச்சு, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து ரொம்ப அந்த இது இருக்கோ, நீங்க வந்து அங்கே போயிட்டு அந்த அந்த இடத்துல எல்லாமே வந்து எனர்ஜெட்டிக் பிளேசஸ், எனர்ஜி ஆற்றல் நிறைந்த இடம். நீங்க எல்லாமே இருக்கு. இது எல்லாமே நீங்க வந்து நீங்க போயிட்டு மெடிடேஷன் பண்ணலாம் தாராளமா அங்க உட்காந்து. ஸோ அந்த மாதிரி தான் நான் உட்காந்து ஒரு இடத்துல நான் பண்ணும்போது ஒரு 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 சித்தரோட ஒரு ஜீவசமாதி உட்காந்து பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். அப்போதான் உட்காந்துட்டு கண்ணை மூடின உடனே நான் வந்து எம்டினஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டேன் நான். ஸோ எந்த ஒரு ஏன்னா எல்லாம் மக்கள் வந்துட்டு போகிறாங்க, எல்லாம் போகிறாங்க எல்லாம் வர்றாங்க போகிறாங்க தவிர என்ன எதுவுமே எனக்கு தெரியல. இங்கே கொசுமான்னு கடிச்சிட்டு இருக்குது, எல்லாமே இருக்கு. எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பூச்சியும் வந்துட்டு போகுது நடுவில். ஆனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது. நான் கையை கோத்துக்கின அந்த ஸ்டேஜ் வந்து அப்படியே தான் இருந்தது கடைசி வரைக்கும். ஸோ அப்போ தான் நான் வந்து யூகே மியூசிக்கும் இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் வெறும் கண்ணை மூடின உடனே இதுவும் நம்மளால மெடிடேஷனுக்கு இந்த வெற்றிடமோ எம்டினஸ்க்கு போகலாம் அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஸோ அந்த மாதிரி அது ஒரு ஸ்டேஜ் வரும் எல்லாருக்குமே வந்து நம்ம மெடிடேஷன் தேவையில்லை, நான் இந்த கைடன்ஸ் தேவையில்லை, இந்த மியூசிக் தேவையில்லை. மெடிடேஷன் வந்து நீங்கள் அப்படி கண்ணை மூடின உடனே நீங்கள் போகலாம் ஈஸியாக. அது மார்க்கெட்டாக இருந்தாலும் சரிதான்.
பஸ்ஸில் போகிறீங்க எவ்வளோ சத்தம், பட் இருந்தாலும் கண்ணை மூண உடனே உங்களால் போக முடியும் போக போக. பட் நீங்கள் எனர்ஜெட்டிக் பிளேசஸ், இதெல்லாம் எனர்ஜெட்டிக் பிளேசஸ், நீங்கள் அதெல்லாம் போயிட்டு தியானம் பண்ணலாம். நீங்கள் அங்கே போயிட்டு சொல்லப்போனால் வந்து அந்த இடங்கள் வந்து நீங்கள் போயிட்டு நீங்கள் அந்த இடத்துல தியானம் பண்ணுறது தான் வந்து பர்ஃபெக்டான ஒரு மெத்தடு. பர்ஃபெக்டாக நீங்கள் அந்த இடத்துக்கு, ஏன்னா எப்பயுமே வந்து ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு இதுவும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லிட்டு போனாங்க. அதாவது நாங்கள் அவங்க எப்படி பண்ணாங்க, எப்படி இருந்தாங்க, எதை ஃபாலோ பண்ணாங்க, அது அந்த ஒரு இதை தான் நம்ம பண்ணணும் தவிர அவங்ககிட்ட போயிட்டு நம்ம எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டுக்கிறதுல வந்து எதுவும் யூஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பணக்காரனா ஆகணும் அப்படின்னா பணக்காரங்க யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட ஃப்ரெண்டாக வருது தான் வந்து நல்லது தவிர, அப்போ தான் நமக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டே தவிர பணக்காரங்களோட அவரோட பேரை சொல்கிறனாலையோ இல்லை அவங்க கிட்ட போய் உட்காந்து இருக்கிறனாலையோ இல்லை வந்து சும்மா வந்து ஒரு கீழே இருக்கிறேன் அப்படின்றனாலையோ ஒன்றும் யூஸ் கிடையாது. ரைட்டுங்களா? பணக்காரனா ஒன்றா பணக்காரோட ஃப்ரெண்டாக இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நீங்கள் இன்னும் அதே மாதிரி தான் அந்த மாதிரி மகான்கள் இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட் ஆகிறது, அவரோட இது ஆகிறது எப்படி தியானம் பண்ணும்போது நீங்களும் அதே ஆற்றல். நம்ம சொன்ன மாதிரிங்களா ரமண மகரிஷியோட எப்படி வந்து வேங்கட்ட ரமணன்ல இருந்து மகரிஷியா அவர் ஆனது வந்து அந்த மாதிரி தான். அவர் என்ன ஃபீல் பண்ணார், எப்படி இருந்தார், எல்லாத்தையும் அவரை பற்றியான இது வந்து ட்ரா பண்ணிட்டு தியானத்தில் அந்த பிரபஞ்ச ஆற்றலோடு இருந்தார். அதை தான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அதேதான் அந்த ஆற்றல் நம்ம அனுபவிக்கிறோம். ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது அதே மாதிரி தான் அந்த எனர்ஜி இருக்கும்போது உங்களோட தியானம் ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்கும். உங்களோட ஆன்சர் நிச்சயமாக, அதுவும் எனர்ஜெட்டிக் பிளேசஸ் இருக்குது உண்மை. நீங்கள் போயிட்டு நீங்கள் தியானம் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பரிசோதனை பண்ணுங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்றது அப்படியே நம்பிடாதீங்க, போயிட்டு ஓகே ஓகே. ஓகேங்களா? தேங்க்யூ செல்வம். அப்புறம் இன்னொரு இது சொல்லியிருந்தீங்க, இந்த பிரமிட் இது ஒன்று காமிச்சிருந்தீங்க. அது எப்படி மேலே தலை கேப் மாதிரி மெடிடேஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாங்களா? பண்ணும்போது மெடிடேஷன் கேப்பும் இருக்குது, அந்த மாதிரி தலையிலையும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து மெடிடேஷனுக்கு வாங்கிட்டு பின்னாடியும் நீங்கள் பண்ணுற இடத்துக்கு மேலே ஒரு இடத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் சின்னதாக இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப சின்னதாக குட்டியாக வந்து இருக்குது அப்படின்னா கூட கையில் வச்சுக்கலாம். பிரமிட் கேப்பும் இருக்குது, அந்த மாதிரியும் வந்து இல்லை வீட்டுக்கு கூட அந்த மாதிரி பிரமிட் ஷேப்ல சின்ன ரூமா கூட தாராளமாக தேவைப்பட்டா அது நிறைய மாதிரி பேர் அந்த மாதிரி பண்ணலாம். நிறைய பேர் அந்த மாதிரி கட்டியிருக்காங்க, பிரமிட் ஷேப்லேயே கட்டியிருக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. நிறைய பேர் வந்து கட்டியிருக்கிறாங்க. அதை தாண்டி வந்து அவங்களோட இடத்த வந்து இப்போ வந்து எனக்கு இடம் இருக்கு, நான் இப்போ வந்து பிரமிடு வந்து கட்டணும், ஏன்னா ஏன்னா நான் மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் வந்து அந்த இடத்துல தியானம் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் நிறைய பேர் பண்ணுவாங்க. அப்படி அந்த ஒரு இதுக்கு நம்ம போயிடுவோம் எப்படி இருந்தாலும். ஏன்னா உங்க நினைச்சு பாருங்க, நீங்க இந்த சமூகத்துக்கு நீங்க ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னும் போது ஓகே, நீங்களோ உங்களோட கிராமமோ உங்களோட ஊர்லயோ நீங்க வந்து உங்க அந்த ஊர்ல வந்து நீங்க உங்களுடைய இடத்த ஒரு இது சின்னதா ஒரு 14x14 இல்லை 20x20 எவ்வளோ உங்களுக்கு அது ஒரு 10 பேர் இல்லை 5 பேர் வந்து தியானம் பண்றக்கூடிய ஒரு இடம் இருந்தது அப்படின்னா அந்த இடமும் எவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அவங்களோட வாழ்க்கையிலுமே வந்து அந்த மாற்றங்கள் வரும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஓகேங்களா? உங்களை சுற்றி இருக்கிற நடக்கிற இத்தனை மக்களும் வந்து உங்களோட மனநிலை எப்படி மாறும் பாருங்க. ரைட்டுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ நிச்சயமா பண்ணலாம். வீடும் அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கான எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்ற தகவல் கூட நம்ம வந்து இருக்காங்க அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. ஓகே. அதாவது பாசிட்டிவ் அது வந்து எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவ் வைப்ல இருக்குமோ அந்த அளவுக்கு பாசிட்டிவ் வைப் அதிகப்படுத்தும். நெகட்டிவ் வைப்ல இருந்து நெகட்டிவ் அது நெகட்டிவ் அது வந்து நெகட்டிவ் கிறிஸ்டல், வைப் அதிகம். அது கரெக்ட். கிறிஸ்டல் தான் அந்த மாதிரி. பிரமிடு கிடையாது. பிரமிடு கீழே நீங்க எது வச்சாலும் அது வந்து அந்த எனர்ஜியை பெருக்க செய்யும். ஓகே ஓகே சார். பியூரிஃபை ஆகும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. மிக்க நன்றி. தேங்க்யூ சார். ஓகே. ஸோ விஷுவலைசேஷன் இதெல்லாம் சம்மந்தப்பட்டு யாருக்காவது அந்த கேள்விகள் எதாவது இருந்ததா? ஓகே. ஸோ யாருக்கும் இந்த கேள்விகள் எதுவும் இல்லை, எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சிங்களா? ரேகா மேடம் சொல்லுங்க. தமிழ்தாசன் சொல்லுங்க, அன்மியூட் பண்ணியிருக்கீங்க. தமிழ்தாசன். ஓகே சார். ஓகே ரேகா மேடம் நீங்கள் சொல்லுங்க, அன்மியூட். சார் குட் மார்னிங் சார். ஸோ டே பை டே லாட் ஆஃப் இப்போ வந்து என்னன்னா இதில் வந்து மெயினாக ரெண்டு விஷயம் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒன்று வந்து இந்த மெடிடேஷன் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நர்வ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால வந்து ஐ ஃபீல் அது வந்து ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ரெண்டாவது வந்து
என்ன ஆகுது அப்படின்னா, இந்த விஷுவலைசேஷன் பத்தி ஒரு கேள்வி கேட்கணும். விஷுவலைசேஷன் வந்து அப்ப ரெகுலரா பண்ணுமா? இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து மெடிடேஷன் முடிக்கணும். அப்புறம் விஷுவலைசேஷன் பண்ணணும். ஸோ இது எப்படி நம்ம இந்த மெடிடேஷன் 21 டேஸ் பண்றோமோ, அதே மாரி ரெகுலரா பண்ணணுமா சார்? இல்ல எப்படிங்க சார்? ஆமாம் மேடம். ஸோ ரெகுலராக பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 டைம் கூட எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ கூட பண்ணலாம். இல்லை சும்மா ரிலாக்ஸாக இருக்கும்போது கூட நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாம். மெடிடேஷன் பண்ணுறது வந்து மெடிடேஷன் பண்ணும்போது முடிகிற டைமில் டெய்லியும் பண்ணணும். உங்களுக்கு அந்த எந்த அளவுக்கு அது வேணும் உங்களுக்குன்ற ஒரு அஹ், அந்த ஒரு ஈடுபாடு இருக்குதோ, எனக்கு இது நிச்சயமாக வேணும் எனக்கு அப்படின்றது அந்த அளவுக்கு அப்படி வேணும் அப்படின்னும் போது நீங்கள் டெய்லியும் பண்ணணும். டெய்லியும் பண்ணணும். இப்போ என் உதாரணத்துக்கு நான் பண்ணும்போது கொஞ்ச நாள் பண்ணேன். எனக்கு போதும் ஃபைன் அப்படின்னு அந்த இது அந்த ஒரு எப்படின்னதுக்கப்புறம் ஒரு ஒரு 2 வாரமோ 1 வாரமோ அவ்வளோதான் பண்ணதுக்கப்புறம் விட்டுட்டேன். அது ஏன்னா இது போதும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன் அவ்வளோதான். அது விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சுது அவ்வளோதான். ஒன்ஸ் நீங்கள் இது அந்த மாதிரி அனுபவங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணதுக்கப்புறம் அதுக்கான டைம் கரெக்டான டைம் ஒன்று வரும். கால சூழ்நிலை உருவாகும். அது டைமில் நடக்கும். ஸோ இது நிச்சயமாக டெய்லி தான் பண்ணணும். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு எந்த மாதிரி ஒரு ஒரு கார் வேணும் அப்படின்னா ஒரு காரு எனக்கு அந்த கார் வேணும் எனக்கு இது வேணும் அப்படின்னும் போது அந்த கார் வந்து நீங்கள் காட்சிப்படுத்துறது மெடிடேஷன் பண்ணும்போது 21 நாள் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து அது கிடைக்கிற வரைக்கும் அது நடக்கிற வரைக்கும் நீங்கள் பண்ணணும். நிறைய பேர் வந்து நான் வந்து ஒரு மாதம் பண்ணேன் அதுக்கப்புறம் எதுவும் நடக்கல அதனால நான் விட்டுடுறேன் அப்படின்னு கிடையாது. அப்போ அவங்க வந்து அதில் வந்து பெர்சிஸ்டன்ட் அதாவது அவங்க வந்து தொடர்ந்து அந்த செயல்முறையில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த நம்பிக்கை இல்லைன்ற அர்த்தம். ஸோ நம்ம அந்த எந்த அளவுக்கு நம்பிக்கை நிச்சயமாக நடக்கும். இப்போ என்னோட இதில் அதே மாதிரி தான். ஓகே ஒரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு அதுக்காக இல்லை. ஆனால் அப்போ வந்து நான் திருப்பிலாம் பண்ணலை. விஷுவலைசேஷன் பண்ணல. ஓகே நிச்சயமாக நடக்கும்ன்றது எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. அதனால அதை விட்டுட்டேன் நான் அதை பற்றி யோசிக்கிறதே. அதெல்லாம் நடக்கும் அதுக்கான இது வரும்போது நிச்சயமாக நடக்கும்ன்றது. ஸோ அப்படின்னும்போது வந்து நீங்கள் வந்து அந்த விஷுவலைசேஷன் நிச்சயமாக வந்து எப்போ இது வரைக்கும் அஹ், வேணுமோ அதாவது எப்போ நடக்கிற வரைக்கும் நீங்கள் பண்ணணும். நடக்கிற வரைக்கும். புரியுதுங்க சார். ஆனா நேத்து வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த கோல் செட்டிங் மாதிரி 2, 3 வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு வந்து அது அந்த நான் ஒரு ப்ரையாரிட்டி செட் பண்ணிருக்கேன்னா, இல்ல இல்ல அது முக்கியம் இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வருது சார். நான் நேத்து நினைச்சு ஒண்ணு பண்ணினேன். சரி இன்னைக்கு வரும்போது இல்ல இல்ல அதோட இதுதான் முக்கியம், இதை நீ முதல்ல பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது எனக்கு. ஸோ அது முதல்ல கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி 50 விஷயங்கள்ல இருந்து 30, 20 அப்படி குறைச்சிட்டு வரும்போது டாப் 5ல எடுக்கும்போது நான் டாப் 1ன்னு வச்சிருந்தது எனக்கு இப்ப டாப் 2வா போற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது எனக்கு இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது. அது கூட நான் ஃபீல் பண்ணது என்னன்னா அந்த ஆற்றல் தான் யூனிவர்ஸ் தான் வந்து நமக்கு சொல்றது. ஸோ நீ இதை தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி மெடிடேஷன்ஸ்ல வந்து நிறைய பக்குவப்படுறது, அமைதியாகிறது, நிறைய விஷயங்கள் எனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் இருக்கு. சில நேரம் வந்து நானு இதுவா டிப்ரெஸ்ஸாவும் போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்தாலும், அடுத்த செகண்ட் கொஞ்ச நேரம் கண்ண மூடிட்டு உட்காந்தேன்னா, அடுத்த ஸ்டேஜ் நார்மல் ஆகுது. ஈவன் நான் பசங்களுக்கு கூட சொல்லிக் குடுத்தேன். அவங்களுமே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா, ஃபோக்கஸ்டா ஃபீல் பண்ணாங்க. ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது அவங்க மைண்ட் செட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் டக்குன்னு வந்து இந்த மெடிடேஷன் குள்ள போறது வந்து ரொம்ப ஈஸி. நமக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். அவங்களுக்கு அவ்வளோக்கு இருக்காது. ஸோ அந்த பசங்களும் நல்லாவே பண்ணாங்க. ரொம்ப அவங்களோட ஸ்டடீஸ்ல நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் எனக்கு குடுத்தாங்க. அது உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுங்கனால சார் நான் இது சொன்னேன். சூப்பர் வண்டர்ஃபுல் கரெக்ட். ஃபர்ஸ்ட் நம்மளோட இன்ட்யூஷன் உள்ளுணர்வு டெவலப் ஆகும். இது போக இங்கே லாஜிக்கே இருக்காது இது ஏன் சூஸ் பண்ணணும்னு. பட் நீங்கள் போவீங்க. இதை நார்மலாக நீங்கள் வந்து இப்போ நானே சொல்கிறேன் இந்த கோல் வச்சுக்காதீங்க இந்த கோல் வச்சிங்கன்னா உங்கள் மைண்ட் சொல்லும் இல்லை எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அவர் ஏன் இதை சொல்கிறார் அப்படின்னு இருக்கும். ஆனால் அது உங்களுக்கே அந்த ஒரு உணர்வு தோறுது இது ஓகே இந்த கோல் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அது கரெக்ட் ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க வந்து இந்த இந்த மெடிடேஷன் ஆரம்பித்த பிறகு சில டைமில் டிப்ரெஷன் வரலாம், சில டைமில் நம்ம கோபமாகலாம், இதெல்லாம் நார்மல் நடக்கும். ஆனால் என்ன முக்கியம்னா எவ்வளோ வேகத்தில் நம்ம திரும்பி பழைய நார்மல் நிலைமைக்கு வரோம் அதுதான் முக்கியம். ஓகேங்களா? நம்ம கோவப்படுறோம் ஏதோ ஒரு இடத்துல சூழ்நிலை ஓகே தியானம் பண்ணுறோம் ஏன் கோவம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கோவம் வருதுன்னு சொல்லுவாங்க இப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லோ யாரோ ஒருத்தவங்க. ஆமாம் கோவம் வருது. அப்போ நம்ம உடனே அதை யோசிப்போம் ஐயோ நம்ம தான் தியானம் பண்ணுறோம் ஏன் கோவம் வரக்கூடாது அப்படிலாம் கிடையாது. கோவம் வரும். கோவம் வந்துச்சுன்னா சரி ஓகே இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறோமா முன்னாடி வந்து 2 நாள் ஆச்சு அதை பற்றியே யோசிச்சு இருப்போமா அது மாதிரி தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. இப்போ அந்த இது வந்து ஓகே ஒரு நாளில் குறையும் இல்லை வந்து 1 மணி நேரமாக குறையும். 1 மணி நேரத்தில் திருப்பி பழைய இதுக்கு வந்துடுவீங்க. அதுதான் வந்து மெடிடேஷன். எவ்வளோ வேகத்தில் நீங்கள் சீக்கிரமாக வரீங்க அப்படின்றது வந்து உங்களோட தியானம். ஸோ சூப்பராக சார் பழி. எனக்கு ஒன் டே ஃபுல்லா இருக்கும் சார் ஏதாவது ஒரு விஷயம். நான் இப்ப வந்து அந்த இன்ஸ்டன்ட் அப்புறம் ஒரு 10, 15 நிமிஷம் கூட இருக்காது. அதை விட்டு வெளில வந்துடுறேன். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு சார். அது ஹெல்த் வைஸும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு.
அது ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இது ஒரு கூட்டு தானமும் இருக்கு. இதுல எல்லாரும் சேர்ந்து நீங்க உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாத்தோட ப்ரேயர்ஸுமே இதுல அடங்கி இருக்கு. ஸோ அதை கரெக்டா எடுத்துட்டு போறீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட விளக்கங்கள் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை, எல்லாருக்குமே புரியும். இது புரியாததுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எப்படியாப்பட்டவங்களுக்கும் இது வந்து புரிஞ்சிடும். அது இந்த வீடியோஸ் எல்லாமே நண்பர்கள் எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், தமிழ் நண்பர்களுக்கு. அவங்களுமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. ஸோ அது நல்ல விதமா இருக்கு சார். அது அது சொல்றதுக்கு தான் சார் நான் இன்னைக்கு தேங்க்யூ தேங்க்யூ மேடம், தேங்க்யூ, சூப்பர், ஒண்டர்ஃபுல், நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக பண்ணுங்க, சூப்பர். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு யாருக்காவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குதுங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம இன்னைக்கு ஆல்மோஸ்ட் செட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து லாங் மெடிடேஷன், கொஞ்சம் நீளமான, ரொம்ப ரொம்ப ஒரு 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 50 நிமிடங்கள் அப்படின்னு பண்ணுறக்கூடிய ஒரு ஸோ இருக்கும். பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம அப்படி தான் பிளான் பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லாங் மெடிடேஷன்ஸ், ரொம்ப நீண்ட நேர நம்ம தியானங்கள் பண்ணுவோம். நீண்ட நேரம்னா ரொம்ப நேரம் நீங்கள் பயந்துட வேண்டாம், ஜஸ்ட்டு வந்து ஒரு 50 நிமிஷம் அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ மெடிடேஷன் வந்து பண்ணுங்கள், நிச்சயமாக வாழ்க்கையை வந்து அதிக நேரம் எந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்களோ இந்த அளவுக்கு. 1 மணி நேரம் உங்களால் பண்ண முடியும்னா 2 மணி நேரம் ஈஸியாக பண்ண முடியும். 2 மணி நேரம் உங்களால் பண்ண முடியுதா 4 மணி நேரம் ஈஸியாக டபுள். 1/2 மணி நேரம் உங்களால் தியானம் பண்ண முடியுதா 1 மணி நேரம் ஈஸியாக உங்களால் உட்கார முடியும், பண்ண முடியும். உங்களோட உடம்பு சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நாளைக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாராவது பேசவே இல்லை, உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணலாம், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட அனுபவங்கள் ஷேர் பண்ணும்போது எங்கேயோ யாரோ இந்த இதில் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு அனுபவம் போய் பார்ப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி யூடியூப்பில் இருக்கும், இந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களோட அனுபவங்கள் வந்து பார்க்கும்போது ஓகே, நமக்கும் இப்போ சார் ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, ஓகே நீங்கள் வீடியோ போட்டிங்க, அந்த வீடியோ என்னோட பிளான்லேயே கிடையாது. என்னோட இதில் இந்த வீடியோ இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு இது பண்ணணும் அப்படின்ட்டு திடீர்னு நேற்று நைட்டு அந்த வீடியோ டக்குன்னு ஏதோ ஒரு ஃப்ளாஷ் ஆச்சு. ஓகே இந்த வீடியோ பண்ணலாமே அப்படின்னு ஒரு தாட், அவ்வளோதான். ஓகே பண்ணலாம், வேறு எதுவும் செகண்ட் ரெண்டாவது பற்றி அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஸோ அன்னைக்கு போட்டோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மெசேஜாக போயிருக்கு, இதுதான் நல்லா சரியாயிடும்ன்ற நம்பிக்கை. ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்கள் ஷேர் பண்ணுற உங்களோட அனுபவங்கள் மற்றவங்களுக்கு உத்வேகமும் உங்களுக்கு நம்பிக்கையும் கொடுக்கும். அதனால் அது உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் யாருமே ஷேர் பண்ணல அப்படின்னா எடுங்க, அடுத்த ஒரு ஸ்டெப் எடுங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இதே இதில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாந்தா மேடம் இருக்காங்க. நடராஜன் சார், உங்களோட கன்க்ளூடிங் மெசேஜ் இன்னைக்கு. வணக்கம் சார். ரொம்ப அருமையான செஷன், ரொம்ப நல்லா இருந்தது. மெடிடேஷன் ரொம்ப சிம்பிளா எல்லாரையும் இது பண்ணிச்சு, எல்லாருக்கும் எனி லேமன் ஈஸியா தெரியப்படுது. ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ சார். என்னோட ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் வந்து சென்னை செஷன் வந்து நம்மளோட தமிழ் இதில் வந்து 100 பேர் வந்து ஜூம்ல பார்க்கணுன்றது அது நடந்துச்சு. அது நான் என்னோட மேனிஃபெஸ்டேஷன் எக்ஸ்பீரியன்ஸை கூட நான் ஷார்ட்டா ஷேர் பண்றேன். ஷோர் சார், நிச்சயமா இன்னொரு நாள். இன்னைக்கு 36 பேர் இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். சார் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ல, நிறைய ஷேர் பண்ணுவார் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாத